இன்றைக்கு நம்ம 6ஆம் முத்திரை குறித்து தியானிக்க போகிறோம். கடந்த மாதத்தில் 5ஆம் முத்திரை, இன்றைக்கு 6வது முத்திரை, அடுத்த மாத கடைசியில் 7ஆம் முத்திரை. 6ஆம் முத்திரை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். சரி, அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்வது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியின் மேல் விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் பர்வதங்களும் மலைகளும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் கண்மலையின் பர்வதங்களின் வெடிப்பிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களின் கண்மலையை நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் வீட்டுக்குடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினின் மகனால் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். இவ்விதமாக 6ஆம் முத்திரை குறித்து சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். 6ஆம் முத்திரையானது உடைக்கப்படும் பொழுது அங்கே எந்த ஜீவன்களும் அங்கே இல்லை. 4ஆம் முத்திரையும் 5ஆம் முத்திரையும் ஒரே நேரத்தில் முடிவடைகிறது. 4ஆம் முத்திரையின் முடிவிலே மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் அந்த ஹிட்லர், முசோலினி, ஏக்மேன், ஸ்டாலின் என்ற கொடுங்கோல் மன்னர்களாலே கொலை செய்யப்பட்ட அந்த யூதர்களுக்கு நித்திய ஜீவனை வாக்களிக்கிறார். உங்களுக்கு எட்டர்னல் லைஃப் உண்டு என்று அவர்களுக்கு வாக்களிக்கிறார். வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டும். நீங்கள் கடைசி உயிர்த்தெழுதல் நடக்கும் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டும். நீங்கள் 1,44,000 பேர் மரிக்கும் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. அதனால அங்கே 5ஆம் முத்திரையிலே ஜீவன்கள் இல்லை. அங்கே 4 ஜீவன்கள் 4 முத்திரையோடு முடிவடைந்து விட்டது. 5ஆம் முத்திரையிலே ஜீவன் இல்லை. 6ஆம் முத்திரையிலும் வந்துவார் என்று சொல்லுகிற ஒரு ஜீவன் அங்கே இல்லை. ஏனென்றால் ராப்சர் நடந்து விட்டது, ஜீவன்களும் அங்கே மணவாட்டியோடு சென்று விட்டது. இப்பொழுது வந்து பார், கமன்சி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் இல்லை. அல்ல 6ஆம் முத்திரையானது 6th சீல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீலாக இருக்கிறது. அந்த 6th சீல் சம்பவங்கள் நடக்கும் பொழுது நம்ம இங்கே இருக்க மாட்டோம், நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கு பெறுப்போம். ஆமென். The opening of the 6th seal is accompanied with the great earthquake. இந்த 6ஆம் முத்திரையானது திறக்கப்படும் பொழுது ஒரு முதல்ல என்ன நடக்கிறது என்றால் பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்படுது. உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் நடந்திராத மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. இப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சி இதுவரைக்கும் உலகத்திலே ஏற்பட்டதில்லை. அது ஒரு சுனாமியை கிரியேட் பண்ணுகிறது. அது உலகத்தையே ஷேக் பண்ணுகிறது. அதாவது மலைகளும் பர்வதங்களும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் கிரேட் எர்த்குவேக். அது டைடல் பேஸை கொண்டு வரும். அதனால அநேகர் மரித்து போவார்கள். அதனால தான் பிரதர் பெர்னா சொல்கிறார், கோஸ்டல் ஏரியாவில் நீங்கள் இருக்காதுங்க, கடற்கரையிலே நீங்கள் இருக்காதிருங்கள், கடற்கரையிலே வாசம் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் நோ டைம் டு லிவ் இன் கோஸ்டல் ஏரியாஸ். இப்பொழுது கடற்கரையில் இருக்க வேண்டிய ஒரு நேரம் கிடையாது, அங்கே ஆபத்து வரும் என்று சொல்லப்பட்டது. உலகம் முழுவதையும் சேக் பண்ணுகிறதான
அவ்விதமான ஒரு ஏர்த்குவேக் அங்கே ஏற்படுகிறது. அதான் இங்க சொல்லப்பட்ட அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. அதனால அந்த ஏர்த்குவேக் குறித்து பென்னா ராப்சர் இங்க செய்யல சொல்லியிருக்கிறார். அல்ல என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், an earthquake that will sink Los Angeles. அது அமெரிக்காவுடைய மேற்கு கடைகளுக்கு லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ள போகும். 1500 மைல் நீளமும் 400 மைல் அகலமான பெரிய பரப்பளவு அது தண்ணீருக்குள்ளே போகிறது. அது உலகம் அனைத்தையும் அது ஷேக் பண்ணுகிறது. அது இஸ்ரேல் நாட்டையும் ஷேக் பண்ணுகிறது. ஒலிவ மலையும் 2ஆக பிளக்கிறது. இவ்விதமான ஒரு பெரிய ஏர்த்குவேக் ஏற்பட போகிறது. அந்த ஏர்த்குவேக் ஏற்படும் பொழுது நமக்கு அது கடைசி அடையாளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது ஒரு பெரிய ஏர்த்குவேக் ஏற்பட்டது. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது அங்கே கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் உயிரோடு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு ரெசரக்ஷனை கொண்டு வந்தது. அதே போல இந்த ஏர்த்குவேக் ஏற்படும் பொழுது இத புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 2000 வருஷம் வார்த்தைக்காக நின்று மரித்து போய் 6ஆம் பரிமாணத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தவான்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு அவள் ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் அப்பொழுது நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் ஏற்பட்டு இது அவர்கள் இருந்தாங்க என்றால் ஏதோ மணவாளன் வந்து விட்டார், கிறிஸ்து வந்து விட்டார் என்று சொல்லும் பொழுது நாமளும் மறுரூபமாக்கப்படுவோம். நான் உதாரணத்துக்கு டாக்டர் ஜேக்கப் அவர்களை நான் சொல்லுகிறேன். அவரை நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா நம்ம சபைக்கு அவர் வந்தார், ராபோஜனத்தில் பங்கு பெற்றார். ஒரு தேவ ஞானமுள்ள மனுஷன். இங்கிலீஷ் அவ்வளோ போல புளுவெண்டா யாரும் பேச முடியாது. அயல்நாட்டுக்காரங்க கூட அவருக்கு ஈக்குவலாக பேச முடியாது. அவங்கள விட வெள்ளக்காரங்களை விட அமெரிக்கன்ஸை விட அதிக ஃப்ளூவெண்டாக பேசக்கூடியவர். அதே போல் தமிழ்லையும் எந்த ப்ரொஃபஸரும் அவருக்கு ஈக்குவலாக வர முடியாது. தமிழ் புலமை உடையவர், ஆங்கில புலமை உடையவர். அப்படியே கட்டில் உட்கார்ந்துக்கிட்டே அவர் மெசேஜை டிரான்ஸ்லேட் பண்ணிடுவார். கிட்டத்தட்ட 300 செய்தி அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். மற்றவங்கெல்லாம் அதை புதிய திருப்புதலாக கொண்டு வந்து அதில் எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறாங்க. ஒரிஜினலாக தேவன் அழைத்த மனுஷன் டாக்டர் ஜேக்கப் அவர்கள். நம்ம சபையில் கடைசியாக அவர் பங்கு பெறும்படியாக உதவி செய்தார். மரிப்பதற்கு 1 மாசத்துக்கு முன்னால் ராப்போஜில் பங்கு பெறும்போது இங்கே அவர் ஜோம் பண்ண சொன்னார். ரொம்ப வல்லமையாக ஜோம் பண்ணார். அதனால அந்த ஒரு தேவனுடைய தாசன் ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன்ல வருவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர் சாமுவேல் கர்த்தர் வந்து விட்டார் என்று சொல்லும் பொழுது நானும் மறுரூபமாக்கப்படுவேன் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மரித்து போன பசுத்தவான்கள், நித்திரை அடைந்த பசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் நம்ம எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு நம்ம எவ்விதம் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் தண்ணிக்குள்ள போவது கடைசி அடையாளமாய் இருக்கிறது. கோஸ்டல் ஏரியாவில் இருக்காதீங்க. இது என்னென்றால் அது கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நில வேண்டும். 6ஆம் முத்திரையானது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியில அது ஆரம்பிக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் 6ஆம் முத்திரையை உடைக்கிறார். 6ஆம் முத்திரையை உடைக்கிறார் என்றால் அதை பற்றிய ரகசியத்தை வெளிப்படுத்துறாருன்னு அர்த்தம். அதெல்லாம் சிம்பல் எழுதப்பட்டிருக்கு. அதனால அதை குறித்த ரகசியம் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். அப்பொழுது அதன் பின்பு என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது 6ஆம் முத்திரையின் காலம் 7 years அங்க பீரியடாக இருக்கிறது. அது ஒரு 7 years பீரியட்ல எவ்வளோ வேத வசனங்கள் நிறைவேறும். வெளிப்படுத்தின விசேஷம் தானியேல் தீர்க்கதரிசி, யோவேல் தீர்க்கதரிசி, இதுல இருக்கிற எவ்வளவோ வார்த்தைகள் அந்த 7 yearsக்குள்ள நிறைவேறும். அதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலா பேசினா நேரம் போதாது. அதனால சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முக்கியமான வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். அதனால பிரதர் பெர்னான் 6ஆம் முத்திரை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், இட் இஸ் a badging seal. அது சுத்திகரிக்கிற பட முத்திரையாய் இருக்கிறது. யாரை சுத்திகரிக்கிறது? உபத்திரமானது ஒரு மனுஷனை சுத்திகரிக்கிறது. முதல்ல நம்ம வார்த்தையை கேட்கிறோம். வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒப்பு கொடுத்தா நமக்கு உபத்திரம் இல்லை. சொல் புத்தி கேட்கலன்னா பிற அடிதான் கிடைக்கும். சொல் புத்தி கேட்டு மனம் திரும்பிட்டா ஒரு அடியும் கிடைக்காது. நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கலாம். அதே போல ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய பர்சனலா எவ்வளவு தவறு இருக்கும் அதெல்லாம் பாஸ்டர் இங்க சொல்ல மாட்டார். அது உங்களுக்கும் ஆண்டவருக்குரிய காரியமாச்சு.
அதெல்லாம் எதையும் சொல்ல. சர்ச்சுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, பாஸ்டருக்கு விரோதமா வந்து சண்டை போடும் பொழுது அதை வந்து எல்லாருக்கும் சொல்லித்தான் ஆகும். அது அது ஊழியத்துக்கு விரோதமாக ஆவிக்கு நம்மகிட்ட பர்சனலா நிறைய மிஸ்டேக்ல என்ன சொல்ல, நான் தௌசண்ட் மிஸ்டேக் கமிட் பண்ணுகிறேன்னு சொல்லுகிறேன். நம்ம மிஸ்டேக் கமிட் பண்ணலன்னா நம்ம மனுஷன் கிடையாது. மனுஷங்கள் எல்லாருமே மிஸ்டேக் கமிட் பண்ணுவோம். அதை பிறகு உணர்வடைகிறோம், ஆண்டவரோடு ஒப்புரவாகிறோம். அது வந்து கர்த்தர் தனிப்பட்ட பிரகாரம் மன்னிக்கிறார். ஆனால் வார்த்தைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக வந்து சண்டை போடுவது என்பது அது வித்தியாசமான ஸ்பிரிட். அது கடிந்து கொள்ளப்படுதலுக்கு ஏதுவானது. அதனால பாருங்க என்ன செய்யணும் என்றால், நம்ம வந்து வார்த்தையை கேட்கிறோம், நம்முடைய மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணுகிறோம். வார்த்தையானது நம்முடைய மிஸ்டேக்ஸை சொல்லுகிறது, நம்ம ரியலைஸ் பண்றோம். இன்னைக்கு பைபிள் படிக்காட்டாலும் அது பாவம் தான். இன்னைக்கு காலையில் ஜெபிக்காட்டாலும் அது பாவம் தான். என்ன சொல்றது, எல்லாம் மிஸ்டேக்ஸ் தான். அதனால எவ்வளோ மிஸ்டேக்ஸ் நம்ம அனுதினமும் நம்ம கமிட் பண்ணி கொண்டு இருக்கிற, நம்ம ரத்தத்தின் கீழ் இருப்பனால அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஐ டை டெய்லி என்று பவுல் சொல்லுகிறார். எல்லா பரிசுத்தவான்கள்ட்டையும் மிஸ்டேக் கமிட் பண்றதை பைபிள் எழுதியிருக்கு. பவுல் வந்து பர்னபாவோடு கூட அதிக கோவப்பட்டு கலெக்டர் அங்க வந்து தர்க்கமே பண்ணி இருக்கிறான். யோவானை கூட்டிட்டு போகணும்னா அவனை கூட்டிட்டு போக கூடாது, மார்க்கை கூட்டிட்டு போக கூடாது. ஏன்னா அவன் போன மிஷினரி ஜேர்னியில பாதியில பிரிஞ்சு போயிட்டான். அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டது. பவுலுக்கு அதிக கோபம் வரதான் செய்தது. மோசேக்கு கோபம் வந்துச்சு. எலியா வந்து அந்த செஞ்சாலும் 50 பேரை அக்கினியை கொண்டு பச்சித்து போட்டான். மொட்டை தலையா ஓடிப்போன்னு சொல்லும் பொழுது அந்த எலிசா வந்து சபிக்கும் பொழுது 2 கரடி வந்து சாப்பிட்டு போச்சு 42 பிள்ளைகளை. இவங்களுக்கெல்லாம் அதிக கோபம் வந்தது. அப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டது. அதெல்லாம் மிஸ்டேக்ஸ், அதெல்லாம் பாவம் அல்ல, மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்ம தேவனத்துல அறிக்கை செய்யும் பொழுது, பர்சனல் லைஃப்ல இருக்குதானே, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க மிஸ்டேக்ஸை வந்து உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள காரியம். அது பாஸ்டருக்கும் சம்பந்தம் கிடையாது, அது சபைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா ஊழியத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக வந்து கூக்கரல் இடும் பொழுது அது வந்து கிரேட்டஸ்ட் மிஸ்டேக். அது வந்து மோசைக்கும் அந்த கர்த்தருக்கு விரோதமாக ஜனங்கள் முறுமுறுக்கும் பொழுது தேவனே அதை மன்னிக்கல. இவ்விதமான பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மை சுத்தி இருக்கிறார். வார்த்தையை கேட்கும் பொழுது, நான் வார்த்தையை போதிக்கும் பொழுது அது எனக்கும் பேசுகிறது, உங்களுக்கும் பேசுகிறது. அது என்னுடைய ஃபெயிலியரை காமிக்கிறது, உங்களுடைய ஃபெயிலியரை காமிக்கிறது. நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ். அதனால நம்ம கடவுள் கிடையாது, நம்மளால ஹியூமன் பீயிங்ஸ். தேவன் ஒருவர் தான் மிஸ்டேக் கமிட் பண்ண மாட்டார். அதனால நம்முடைய நிலைமையை உணரும்படியாக ஆண்டவர் செய்கிற, இப்படி நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். உலகத்துக்கு நம்ம வந்து பாவத்துக்கு நம்ம டெய்லி மறிக்க வேண்டும். இது சாங்டிபிகேஷன் ஆன் டெய்லி பேசிஸ். அதனால பாருங்க, விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள்ல ஆனது என்றால் நம்ம மேல பறந்து போயிருவோம். ஹல்லேலூயா. பறப்பைக்கு தான் இங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். எப்படி 2 ரெக்கைகளை கொண்டு நீங்க பறப்பது, அதுதான் இங்க போதிக்கப்படுது. இங்க ட்ரைனிங் அதுதான் கொடுக்கப்படுகிறது. அதனால இப்ப ரெக்கைகள் இல்லாதவர்கள், காலையில சொன்னேன், அங்க குதிச்சு 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 தான் போக முடியுமே ஒழிய மேல பறக்க முடியாது. புத்தி இல்லாத கனிகள், ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ், பரிசுத்தாவி பெறாதவர்கள், அவங்க ஃப்ளை பண்ண முடியாது. அதனால என்ன செய்யறோம்னா அவங்க எல்லாம் கைவிடப்படுவாங்க, நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். அந்த பூமி எதிர்ச்சி ஏற்பட்டு ஒரு வேளை அது 40வது நாளிலே ராப்சர் நடக்கும். அந்த 40 days வந்து அந்த பசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பசுத்தவான்கள் 40 நாட்கள் இயேசு கிறிஸ்துவோடு பூமியில இருந்தார்கள். 40 நாள் அவர் மேல ஏறினார், அவங்களும் சேர்ந்து போயிட்டாங்க. அதே பேட்டர்ன் நிறைவேறும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். நான் அவ்விதமான அங்க ஒரு பேட்டர்னை பார்க்கிறேன். அதனால தான் நான் சொல்லுகிறேன். நான் வந்து என் சுய இஷ்டமா சொல்லல. பைபிள்ல அப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கலாம், இது அந்த மாதிரி பேட்டர்ன் கூட நமக்கு நடக்கலாம். அதனால பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட்ல அது நடக்குது. அதனால 6 seal வந்து 7 years purging of 1,44,000 Jews, 1,44,000 பேர் சுத்திக்கப்படுவது. purging of foolish virgins, அங்க புத்தி இல்லாத கனிகள் சுத்திரிக்கப்படுவது. ஏன்னா சொல் பேச்சு அவங்க கேட்கல, பிரசங்கத்துல அவங்க நல்லா ஒப்பு கொடுத்து பசுத்தாவி பெறல. ஒவ்வொரு மெசேஜும் உங்களுக்கு அனாயிட்டிங் கொண்டு வருது. நமக்கு வெறும் ஹெட் நாலேஜ் இல்லை, நமக்கு வந்து அனாயிட்டிங் ஹார்ட்ல இருக்குது. ஹல்லேலூயா. அதனால அவங்க ஃபூலிஷ் வெர்ஜனுக்கு ஹெட் நாலேஜ் இருக்குது, ஆனா அனாயிட்டிங் சோல்ல அனாயிட்டிங் இல்லை. அதனால அவங்க கைவிடப்பட்டிருக்கிறாங்க.
அந்த அவங்க அங்க அடிபட வேண்டும். உபத்திர காலத்திலே பிரவேசித்து உபத்திரத்தினாலே அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீங்க யாரும் அதுல விதமாக போகக்கூடாது. சீக்கிரமா நிகழப் போகிறது. கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதன் பின்பு என்ன சொன்னால் பேஜிங் ஆஃப் த எர்த், இதோ பூமியானது சுத்திகரிக்கப்படுது. இந்த 3 பேஜிங்காக தான் அந்த 6th சீல வச்சிருக்கிறார். 1,46,000 சுத்திகரிக்கப்படுவது, புத்தி இல்லாத கனிகள் சுத்திகரிக்கப்படுவது, அதன் பின்பு இந்த பூமியை சுத்திகரிப்பது. மில்லினியத்துக்கு இந்த பூமியை ஆயத்தப்படுத்துகிறார். சாத்தான் இயேசு கிறிஸ்துவிடத்துல நீ சசங்கமா விழுந்து பணிந்து கொண்டா இந்த பூமியை நான் உமக்கு தருவேன், இந்த பூலகத்தின் ராஜ்யங்களை அதை மகிமையும் உமக்கு தருவேன் சொல்லுங்க. அப்பாலே போச்சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை ஆராதனை செய்து அவர் ஒருவரை மாத்திரம் தொழுது கொள்வாயாக என்று ஆண்டவர் அவனை அப்புறப்படுத்தினார். இந்த அசுத்த நிறைந்த உலகம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு யாருக்காக வேணுமா? வேண்டாம். சீக்கிரமா உலகத்தை விட்டு போகணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னும் ரொம்ப நாள் இந்த உலகத்துல இருக்க விரும்பல. இந்த உலகம் நமக்கு வேண்டாம். இந்த பாவம் நிறைஞ்ச உலகம், இந்த உபத்திரம் நிறைஞ்ச உலகம், இந்த ஆபத்துக்கள் நிறைந்த உலகம், பொல்லாத மனிதர்கள் நிறைந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. பொல்லாத மனிதர்கள் இல்லாத உலகம், இதோ செழிப்பான ஏதேனை போல ஒரு உலகம், பாவம் இல்லாத ஒரு உலகம், அவ்விதமான உலகம் தான் வேணும். சாத்தானை பார்த்து ஆண்டவர் அப்பாலே போச்சாதான், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், நான் கிரயத்தை செலுத்தி பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரயத்தை செலுத்தினார். ஒரு நாளிலே இந்த உலகத்தை அவர் பெற்றுக்கொள்ள போகிறார். 6th சீல் அதை சுத்திகரிக்குது. இந்த உலகத்தை ஆண்டவர் சுத்திகரித்து பின்பு ரீகிரியேஷன் பண்ணி எல்லா சிருஷ்டிப்புகளையும் சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாய் தவிக்குது, பிரசவேரப்படுகிறது. எல்லாத்தையும் அது ஒரிஜினல் கண்டிஷன்ல கொண்டு இவ பசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். ஆமென். உபாகமம் 7:18 7:18 வாசிக்கலாம். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்ய பரப்பன உன்னதமான பரிசுத்தவான்கள். அந்த உன்னதமான பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை பெற்றுக்கொள்ள, அதான் 5th கிங்டம். முதலாவது கிங்டம் பாபிலோன், இரண்டாவது மீட்ஸ் அண்ட் பெர்சியன்ஸ், மூணாவது கிரீஸ் கிரேக்க ராஜ்யம், அடுத்த பின்பு ரோம ராஜ்யம், ரோம ராஜ்யத்துக்கு பின்பு இத கடைசியான ராஜ்யம் அந்த 5th கிங்டம், the kingdom of God. Amen. Hallelujah. Amen. அந்த ராஜ்யம் எல்லாத்தையும் அழிச்சு நிர்மூலமாக்கும். அந்த ராஜ்யம் ஒரு காலம் அழியாது. ஹல்லேலூயா. வேற ஒரு ராஜ்யம் அதை மேற்கொள்ள முடியாது. அது எல்லாத்துக்கும் ஃபைனல். அந்த ராஜ்யம் தான் மில்லினியம். அதுல நம்ம இயேசுவோட ஆளுகை செய்யப்போம். இவ்வளவு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிற உலகம் கொஞ்ச நாள் சீக்கிரமா போயிடும். உலகம் நமக்கு என்ன காரியங்கள் கிடைச்சாலும் அது நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. பணம் இல்லாம சொல்ல பணம் நமக்கு இருந்தா நல்லா இருக்குன்னு நினைப்போம். பணம் வந்த பிறகு அது நம்ம திருப்தியை தராது. எல்லாம் மேரேஜ் முடியணும், குடும்பமா வரணும், பிள்ளைகள் பறக்கணும், அது ஒரு சந்தோஷம் தான். ஆனாலும் அது கூட சந்தோஷத்தை தராது. அது கூட நிரந்தரமான சந்தோஷத்தை தராது. சொலோமன் எல்லாத்தையுமே பெற்று பார்த்தான், அது சந்தோஷத்தை அவனுக்கு தரல. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அவனுடைய வார்த்தையில தான் நம்ம களி கூறுவோம். ஹல்லேலூயா. இது இந்த சந்தோஷத்துக்கு முடிவில்லை. இது இங்க இருந்து அங்க கண்டினியூ ஆகுது. ஹல்லேலூயா. மற்ற எல்லாமே கொஞ்ச காலத்துல எல்லாம் முடிஞ்சு போகும். நம்முடைய பாடியும் கொஞ்ச நாள்ல ஓல்ட் ஆகி அதுவும் பிறகு நமக்கு தொல்லை கொடுக்கும். விதமாக நம்ம உலகத்துல நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே நமக்கு நித்திய சந்தோஷமாயிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திலே நித்திய சந்தோஷம் உண்டு. அங்கே சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலைமையில் இருக்கும். ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். அதுதான் நம்ம சர்ச்சைக்கு வர்றோம். சும்மா விவரம் தெரியாம சும்மா சர்ச்சில் இதை இருந்தாலும் அவங்க பல காரியங்களை சிந்திச்சு கொண்டு பாலிடிக்ஸா இங்க வரக்கூடாது. அவ்விதமான ஆவிகள் பிரயோஜனப்படாது. நல்ல ஆவியோடு ஒரு மனதோடு பாஸ்டரோடு நல்ல ஐக்கியமா இருந்து விசுவாசியோடு ஐக்கியமா இருந்து வார்த்தையை கேட்டு சொல்லுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும். தந்தான் இஷ்டம் போல போகக்கூடாது. பின்வாங்கி போன ஆத்மாக்களுக்கு வீட்டுல கால் மிதிக்காத, அங்க போய் சாப்பிடாத, அங்க உட்காராதன்னா கீழ்ப்படியாத ஆத்மாவும் இங்க இருக்குது. உணர்வு இல்லை, பாஸ்டர் ஆலோசனை கீழ்ப்படிவதில்லை. ஒரு காலத்துல யோசிக்க வேண்டியது வரும். பாஸ்டர் சொன்னாரு அப்படின்னு ஒரு நாள்ல தெரிய போகுது. அதனால நம்ம எவ்வளவு நம்ம கரெக்ட் பண்ணி கொள்ளணுமோ அவ்வளவு கரெக்ட் பண்ற நேரம் இது அப்போதுதான் நம்ம ரேப்சர்ல பங்கு பெற முடியும் என்று அறிந்திருக்கிறோம்.
அதனால பாருங்க இப்பொழுது என்ன செய்யறோம் என்றால் இன்னைக்கு காலையில 6th வயல் பார்த்தோம். 6th வயல் வந்து தவளைக்கப்பான அந்த ஆவிகள் பூலோகம் எங்கில் உள்ள ராஜாக்களை சர்வ பலமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கிறது. அர்மகதோன் என்னும் இடத்துல அவர்களை கூட்டி சேர்த்தான் என்று காலையில பார்த்தோம். அப்பொழுது திருடனை போல வந்து மணவாட்டியை நான் மேலே கொண்டு சொல்வேன் சொல்லும் பொழுது அது 6th வயல். இந்த 6th வயலை தொடர்ந்து தான் இங்க 6th சீல் வருகிறது. அது விதமாக என்ன இப்பொழுது அந்த ஆவிகள் எல்லாத்தையும் சேர்த்து மீடியா மூலமாக 4th டைமென்ஷன் மூலமாக இந்த நெட் மூலமாக இன்னைக்கு பூமுலகத்தில் ராஜாக்கள் எல்லாமே அங்க தேர்ட் வேர்ல்டு பார்க்க ஆயத்தமாகி கொண்டிருக்கு நேரத்தில் இப்பொழுது நம்ம ஜீவிக்கிறோம். ராப்சர் நடக்க வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால என்ன சொன்னால் இப்பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நேஷனல் ஃபோர்ஸ் தேசிய ஆவிகள் இது என்ன செய்யறது என்றால் நாட் சூப்பர் நேச்சுரல் பவர் பட் த நேஷனல் ஃபோர்ஸ் என்ன செய்யறது என்றால் இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து தங்களுடைய சொந்த நாட்டிலே குடியேற்றுகிறது. இப்பொழுது அவங்க சொந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. கிபி 70 உலகம் எங்கிலும் சிதறடிக்கப்பட்ட அவர்கள் கிபி 1948 வருஷம் மே மாதம் 14ஆம் தேதியிலே இஸ்ரவேல் நாடு பிரகடனம் பண்ணப்பட்டது. இஸ்ரவேல் தேசிய கொடியானது 6 முனைகளை கொண்ட தாவீதின் கொடி இன்னைக்கு பறந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு சூப்பர் கண்ட்ரியாக இருக்கிறது. நம்ம நாடு சுதந்திரம் அடையும் பொழுதுதான் அதுக்கும் சுதந்திரம் கிடைத்தது. உலகம் எங்கிலும் சிதறி இருந்த யூதர்கள் 80 நாடுல சிதறி இருந்த ஊழியர்கள் எல்லாம் இன்னைக்கு தங்களுடைய சொந்த தேசத்தில் கூடியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நேஷனல் ஃபோர்ஸ் ஆனது தேசிய வல்லமையானது அவர்களை தங்களுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதே போல அதே நேஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த நேஷனல் ஃபோர்ஸ் என்ன செய்யும் என்றால் இந்த எல்லா ஸ்தாபனங்களையும் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸுக்கு வரும். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எதிர்ப்பு வந்தால் கிறிஸ்தவங்களெல்லாம் ஒன்று சேருவாங்க, ஒரு கட்சியை ஏற்படுத்தி அதுக்கு ரொம்ப போராடுவாங்க. அதே போல தான் இந்த நேஷனல் ஃபோர்ஸ் வேற வழி கிடையாது. கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாக இருப்பதனாலே உலகம் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாக அவங்க ஒரு கவுன்சில் கொண்டு வராங்க, வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் WCC. இதுல எல்லாமே ப்ராட்டஸ்டன்ட் பெந்தேகாஸ்டல் ஆர்சி அவங்க ஆர்சியோடு சேர்ந்து ஆகும். அதான் பவர்ஃபுல். அதனால நம்மளை பாதுகாக்கணும், நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எல்லாரும் ஐக்கியப்படணும் சொல்லி நேஷனல் ஃபோர்ஸ் வந்து அவங்கள வந்து ஒன்றிணைத்து வேர்ல்டு கவுன்சில் சர்ச்சஸ் உலக மகா சபையிலே அவர்களை கொண்டு போய் இணைக்கும். ஆனால் இதை என்ன செய்தால் அந்த தேவனுடைய வல்லமை காட்ஸ் பவர் ஹல்லேலூயா நம்மளை மேல கொண்டு செல்லும். இதுதான் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்க காரியம். ஆகாப் நம்ம பார்க்கும் பொழுது ஆகாப் ஜேசபெல் நம்ம பார்க்கிறோம். ஆகாப் ஜேசபெலும் பொல்லாதவா, மகா அத்தாலியல் ரொம்ப பொல்லாதவா. ஜேசபெலை விட பொல்லாதவா அத்தாலியல். பேரப்பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போட்டாவா, ரொம்ப பொல்லாதவா, ரொம்ப கலகக்காரி, சண்டைக்காரி. அத்தாலியாலை பற்றி பைபிள் இருக்கு. ஜேசபெல் ரொம்ப பொல்லாதவா, பைபிள் இருக்குதான் இப்போ நடக்குது. நம்ம அப்படியாப்பட்ட கேரக்டரோடு ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. அதனால ஆகாப் வந்து அவன் வந்து எலியா தீர்க்கதரிசி மெசேஜை புறக்கணித்தான். அதே போல இஸ்ரவேல் ஆனது அமெரிக்கா வந்து ஆகாப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால இது அமெரிக்கா தேசமானது பெர்னாமுடைய செய்தி அங்கே உறுதிப்படுத்தப்பட்டது, அங்கே பிரசங்கம் பண்ணப்பட்டு அற்புத அடையாளங்களினாலே மரித்து போன 5 பேர் உயிரோடு எழும்பினார்கள். திரளான அற்புதங்கள் நடந்தது, ப்ராபசி அங்கே நிறைவேறினது. இதை கண்ணால கண்டும் இதை அவர்கள் வந்து அதை மறுதளித்து போனனாலே அங்க ஆகாபுக்கு எப்படி முடிவு வந்ததோ அவளுக்கு அது முடிவு வரும். அதே போல ஜேசபெல் வந்து அது வந்து ரோம் வாடியன் பட்டணமாய் இருக்கிறது, கத்தோலிக்க மார்க்கமாய் இருக்கிறது. ஆகாபுக்கும் ஜேசபெலுக்கும் அலையன்ஸ் ஏற்பட்டு மேரேஜ் யூனியன் ஏற்பட்டு இந்த ஜேசபெல் என்ன செய்தாள் என்றால் இஸ்ரவேல் நாட்டிலே விக்கிரகாரனை கொண்டு வந்து விட்டாள். விக்கிரகங்களையே வழிபடக்கூடாது. முதலாம் கற்பனை, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்தில் இருக்கிறதாலும் பூமியில் இருக்கிறது யாரோ ஒரு சொரூபத்தை நீ உண்டாக்காதே, அதை நமஸ்கரியாதே என்று கர்த்தர் சொல்லியிருக்கும் பொழுது எப்படி அந்த நாடு விக்கிரகாரனை செய்தது? இந்த ஜேசபெல் அதுக்கு காரணம். அதனால அமெரிக்கா வந்து புராட்டஸ்டன்ட் கண்ட்ரி, அது வந்து இப்பொழுது கத்தோலிக்க மார்க்கம் அதிகமாக பரவி கத்தோலிக்கர்கள் பிரசிடென்ட், முதலாவது பிரசிடென்ட் கென்னடி, இதை என்ன அங்கே
ரீகன் இல்ல இது என்றால் விதமான அநேக பிரசிடென்ட் கத்தோலிக்க பிரசிடென்ட் வராங்க. இப்பொழுது அது கத்தோலிக்க நாடு விக்கிரகாரன்னு உள்ள வந்துட்டு மாதாவை கும்பிடுது விக்கிரகாரனை ஐடல் வர்ஷிப் முதலாம் கற்பனையை மீறுகிறவர்கள். ஜாசபல் எப்படி கொண்டாலும் அதே போல புராட்டஸ்டன்ட் கண்ட்ரி 13 காலனிஸோடு ஏற்படுத்தப்பட்ட அந்த புராட்டஸ்டன்ட் கண்ட்ரியில ஆர்சி மார்க்கம் பரவி விக்கிரகாரனே அங்க வந்து விட்டது. இந்து டெம்பிள் கூட அமெரிக்கால நிறைய இருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணாரு, அங்கே சிரியாவை வைத்திருக்கிறார். இந்த சிரியா பெனதாத் அங்கே இருக்கிறான். அந்த சிரியா ராஜா வந்து இவங்களை நிர்மூலமாக்கி போட்டான். அந்த ஆகாபு வந்து அந்த மூணாவது யுத்தத்திலே முதல் 2 யுத்தத்திலே ஜெயம் கிடைத்தது. மூணாவது யுத்தத்திலே அந்த பெனதாத் வந்து அந்த ஆகாபை வந்து கொண்டு போட்டான். ரத்தத்தை நாய்கள் நக்கினது. ஜாசபல்ல எகு வந்து அங்கே கொண்டு போடும் பொழுது அவருடைய மாம்சத்தை நாய்கள் தின்றது என்று பைபிள்ல வாசிக்கும். அதே போலதான் ஆண்டவர் சிரியாவை வச்சிருக்கிறார். சிரியா வந்து ரஷ்யாவை ஆண்டவர் வச்சிருக்கார். கீப் யுவர் ஐஸ் ஆன் ரஷ்யா. அதனால என்ன உன்னுடைய ரஷ்யா மேல நீ கண்ணோக்கி பாரு. ரஷ்யா வந்து சிரியா அடையாளமா இருக்கிறது. அதனால சிரியா ரஷ்யா வந்து என்ன செய்யும் என்றால் அது அமெரிக்க நாட்டின் மேல அங்கே குண்டுகளை போடும்பொழுது அமெரிக்கா வந்து அழிஞ்சு போகும். 7வது தரிசனத்துல அமெரிக்கா முற்றிலும் அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல மார்க் ஆஃப் த பீஸ்ட் இந்த செய்தியில சொல்லுகிறார். அது ஆட்டம் பாம்பு வந்து வாடிகன் சிட்டி மேல போடும் பொழுது 1 hour விதின் 1 hour வாடிகன் பட்டணம் அழிஞ்சு போகும். மிகவும் பழமையான பட்டணம். அது போப்பு அங்கே வந்து தன் அரண்மனையை வைத்திருக்கிறார். அது கீழே உலகத்தில் 124 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 1000 சாமியார்கள் இருக்கிறார்கள், நன்ஸ் இருக்கிறார்கள். அந்த மார்க்கமானது 1 மணி நேரத்தில் அழிஞ்சு போகும். அதுக்கு தான் ஆண்டவர் ரஷ்யா வைத்திருக்கிறார். கீப் யுவர் ஐஸ் ஆன் ரஷ்யா. அந்த சத்தம் விதமாய் சொன்னது. அங்கே பெனதாத்தை வைத்திருந்தார், இங்கே இப்பொழுது ரஷ்யாவாக இருக்கிறது. பெனாமுக்கு விரோதமாக சிக்காகோல 400 போதைகள் வந்து சேலஞ்சு பண்ணாங்க. அவருடைய டாக்டரினை சேலஞ்சு பண்ணும்பொழுது பெனாம் அங்க வல்லமையாக பேசிக்கும் பொழுது உங்க பைபிளை எடுத்துக்கொண்டு வலது பக்கத்துல வந்து நான் சொல்ற டாக்டரின் தப்புன்னு நீங்க நிரூபிங்கன்னு சொல்லும் பொழுது ஒருத்தராலையும் எழும்பி வரல. ஏனென்றால் அந்த கூட்டத்தை பற்றி எல்லாத்தையும் அவர் முன்னுரைச்சு விட்டார். ஏற்கனவே சொல்லிட்டார், அதுபடிதான் அது நடக்குது. பயந்து போயிட்டாங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவருடைய வலது பக்கத்தில் இருக்கிறார், அவர் நம்மளை அடிச்சு போடுவார்னு அவங்க ஜெயித்து பயந்துட்டாங்க. எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட வரலன்னு சொல்றார். அதே போல 400 போதைகள் வந்து இந்த என்ன சொன்னால் அங்கே ஆகாபியுடைய தீர்க்க தரிசிகள் சிதேக்கியா அதுக்கு லீடர். அதனால எல்லாரும் போய் தீர்க்க தரிசனம் உரைச்சார்கள். யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும், நீ போகலான்னு சொல்லும் பொழுது மிகாயா என்ன சொல்கிறான் என்றால் என்டைம் மினிஸ்டர், மிகாயா என்டைம் மினிஸ்டர். அவன் வந்து எலஜா கீழே இருக்கிற ஒரு சின்ன மைனர் ப்ராஃபட். அதே போல மைனர் ப்ராஃபட் வந்து இன்னைக்கு பாஸ்டர்ஸா இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா அழிஞ்சு போகும் என்று சொல்லுகிறார். ஆகாப் யுத்தத்திலே மரித்து போவான். அதே போல நம்ம அமெரிக்கா அழிஞ்சு போகும் என்று சொல்லுகிறோம். அமெரிக்கா மேல என்ன சொன்னால் ரஷ்யா வந்து படையெடுத்து சொல்லும் பொழுது அது 3rd வேர்ல்டு வார்ல அது அழிஞ்சு போகும் என்று அறிந்திருக்கிறோம். ரஷ்யா will shortly attack and invade America and later blast the sin-cursed nation. பாவத்தினாலே சபிக்கப்பட்ட அந்த தேசத்தை அது பூமியை விட்டு அப்புறப்படுத்தி நார்த் அமெரிக்கா அழிஞ்சு போகும். இதுதான் வந்து நடக்க வேண்டிய காரியங்கள். எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதனால 7 வருஷத்துல என்ன நடக்குது? 7 வருஷத்துல நம்ம அங்க மேலே இருப்போம். ஆமென். ரொம்ப கிரிட்டிக்கலான காரியம். அநேகர் நம்புவதில்லை. அவங்களுக்கு நம்ம சொல்றதுக்கு விளக்கம் தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த மெசேஜில் இருக்கிறவங்க இப்போ கூட இந்த யூடியூப்ல கேட்பாங்க. அதனால பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அதுதான் நான் சொல்றேன். புரிஞ்சிச்சோ புரியலையோ, விளங்குச்சோ விளங்கலையோ நமக்கு தெரியாது. நான் விசுவாசிக்கிறத சொல்றேன், பைபிள் ஆதாரத்தோடு சொல்றேன். தானியேல் 9:27 வாசிக்கலாம். அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்கிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்கிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். அவர் 1 வார காலம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியை காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டையோட பாழாக்கிறவன் வந்து இறங்குவான்.
அங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்க நிர்மூலமும் பாழாக்குறன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்று சொல்லப்பட்டு. இதுதான் அந்த பீரியட் இங்க பார்க்கிறோம். ஒரு வாரம் என்றால் 7 வருஷம், ஒரு நாள் ஒரு வருஷம். ப்ராஃபட்டுக்கு வந்து ஒரு நாள் ஒரு வருஷம், நமக்கு ஒரு நாள் 24 hours. ஆனால் தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் என்று சொன்னால் அது ஒரு வருஷம். கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அதனால ப்ராஃபட் என்ன சொல்லுகிறார் என்றால், டேனியல் ப்ராஃபட் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு வாரம் அளவும் அவர் உடன்படிக்கை பண்ணுவார் என்று சொல்லும் பொழுது, ஒரு வாரத்தில் பாதின்னா 3.5 வருஷம். 3.5 பாதி 1.25 கணக்கு போட முடியுமா? அந்த கணக்கு பைபிளில் எங்கேயுமே கிடையாது. ஒருவேளை ரொம்ப முக்கியம், ரொம்ப பெரிய பிரசங்கியாரா இருக்கலாம், ஆனா அவர் கணக்கு அங்க செல்லுபடி ஆகாது. 3.5 வருஷம் தான் வந்து ஆந்தி கிறிஸ்து பீரியட்னா அதுல 1.25 பிரிக்க முடியுமா? 1.25க்கு பைபிள் எங்கேயாவது கணக்கு இருக்குதா? இங்க சொல்லப்பட்டது ஒரு வாரம் என்றால் 7 days. அந்த வாரம் பாதி சென்ற பின்புனா 3.5 வருஷத்துக்கு பிறகு அவன் உடன்படிக்கையை முறிப்பான். அப்பொழுது என்ன செய்யும்? அந்த பலியை காணிக்கையை ஒளிய பண்ணுவான். பாழாக்குறவன் அருவருப்ப அங்கே சட்டையிலோடு கூட இறங்குவான். அவன் மேல வந்து வாதைகள் சொரியப்படும். தீரு மட்டும் சரின்னா அழிய மட்டும் அது சொரியப்படும் என்று சொல்லப்பட்டு. ஆன்டி கிரைஸ்ட் பீரியட் 7 வருஷம். ஆனா உபத்திர காலம் வந்து 3.5 வருஷம். உபத்திர காலம் 3.5 yearsங்கிறதுக்கு சந்தேகமே கிடையாது. 100% ஷுவர். உபத்திர காலம் கிரேட் ட்ரிபுலேஷன் வந்து 3.5 years தான். 7 years உபத்திர காலம் கிடையாது. ஆனா அந்தி கிறிஸ்துவினுடைய காலம் வந்து 7 வருஷம். இந்த தானியேல் 9:27 நம்ம வாசிக்கிறோம். மமனாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 7 வருஷம் உலகம் இருக்கிறது. 7 வருஷத்துக்கு பிறகு உலகம் அழிஞ்சு போகும். இதுதான் பைபிள் கணக்கு. நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆன்டி கிரைஸ்ட் பீரியட் வருது. ஆன்டி கிரைஸ்டுக்கு ஆண்டவர் 7 years கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கும் 7 years கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பொழுது 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். 3 வருஷம் அல்ல, 3.5 வருஷம். கரெக்டா பாதி வாரம். புத்தி உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டும். அதனால யோவான் சானகன் வருகிறான், கிறிஸ்துவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறான். ஜீசஸ் கிரைஸ்ட் அங்க வருகிறார். அவர் வந்து 3.5 வருஷம் ஊழியம் செய்யும் பொழுது அங்கே அநேகர் முத்திரிக்கப்படுகிறார். அநேகர் பசுத்தாவினாலே முத்திரிக்கப்படுகிறார்கள். அதனால ஜீசஸ் கிரைஸ்டுக்கு 3.5 வருஷம் முடிஞ்சு விட்டது. இன்னும் அவருக்கு வந்து 3.5 வருஷம் இருக்கிறது. அந்த 3.5 வருஷ காலம் வந்து ஃபர்ஸ்ட் 3.5 of 70th week of Daniel. அதாவது தானியேலுடைய 70வது வாரம். 69 வாரம் முடிவிலே மேசியா சங்கரிக்கப்பட்டார். இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. 70th week 70வது வாரம் இருக்கிறது. அவருக்கு 3.5 வருஷம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அது ஆல்ரெடி பினிஷ்டு. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது 3.5 வருஷம் ஊழியம் செய்யும் பொழுது அங்க வந்து அந்த ஊழியம் முடிஞ்சு போச்சு. இன்னும் அவருக்கு பாதி வாரம் இருக்கிறது. அந்த பாதி வாரத்து ஊழியத்தை யார் மூலமா செய்கிறார் என்றால் 2 சாட்சிகள் மூலமாக. ஹல்லேலூயா. மோசஸ் and எலிஜா 19 உடைய 2 தீர்க்கதரிசிகள் வந்து அங்கே சத்தியத்தை சொல்லும் பொழுது, யூதர்களுக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது 1,44,000 யூதர்கள் பசுத்தாவினாலே முத்திரிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த 3.5 years முடியுது. அப்போ 7 years க்ளோஸ் ஆயிட்டு. ஆனால் சாத்தானுக்கு என்னன்னா அந்த 7 years ஒன்றும் அது ஆரம்பிக்கல. இயேசு கிறிஸ்துக்கு பாதி முடிஞ்சு போச்சு. பலியும் காணிக்கையும் அப்பொழுது ஒழிஞ்சு போச்சு. இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது பலியை காணிக்க முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நம்ம ஆடு மாட பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவரே நமக்கு பலி ஆயிட்டார். அதாவது இந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியை காணிக்கையும் ஒழிய பண்ணுவார்னா அது கரெக்டு தான். இது காம்பவுண்ட் மீனிங்ல இருக்குது இந்த வசனம். இத காம்பவுண்ட் மீனிங்ல புரிய தெரியாதவங்க குழப்பத்துல இருப்பாங்க. அவங்க குழப்பத்தை போய் நம்ம சரி பண்ண முடியாது. ஆண்டவர் தான் அவனுக்கு உணர்வை தரணுமே ஒழிய குழப்பத்தில் இருக்க மக்களை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது, சிலுவையில மரிக்கும் பொழுது பலி காணிக்க முடிஞ்சு போச்சு. இனிமே மேற்கொண்டு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவரே நமக்கு பலி ஆயிட்டார். ஹல்லேலூயா. அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியை காணிக்க ஒழிய பண்ணுவார். அது அவருக்கு முடிஞ்சு போச்சு. ஆனா ஆன்டி கிரைஸ்டுக்கு முடியல. அதான் காம்பவுண்டா எழுதப்பட்டிருக்கிறது. ஆன்டி கிரைஸ்டுக்கு இன்னும் பீரியட் ஆரம்பிக்கல. நம்ம போன பிறகு பீரியட் ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் 3.5 years வந்து மோசஸ் and எலிஜா வர்றாங்க. அவங்க தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் பொழுது அந்த பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களை கொன்று போடும். இதை என்றால் அங்கே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு அந்த ஆலயத்தில் அவன் தேவன் போல உட்காருவான். யூதர்கள் வந்து பலி செலுத்துவார்கள். என்று அவன் பலியை காணிக்க ஒழிக்க பண்ணுவான். 3 வருஷத்துக்கு பிறகு பலியை காணிக்க ஒழிக்க பண்ணுவான். அதெல்லாம் 2 முறை நிறைவேறுது.
அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்கள நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் தான் அண்டர்ஸ்டாண்ட். இது சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட், வெரி சிம்பிள். ஆன்டி கிரைஸ்டுக்கு 7 இயர்ஸ் கொடுக்கப்படுகிறது. அது இன்னும் ஆரம்பிக்கல. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு 7 இயர்ஸ் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. இன்னும் 3.5 இயர்ஸ் இருக்கும் பொழுது 2 சாட்சிகள் மூலமாக அந்த யூதர்களுக்கு அனாயிண்டிங் கிடைக்கும். 2 சாட்சிகள் என்ன செய்வாங்க? ரிவீலிங் த மிஸ்ட்ரி, காலிங் தேர் நேம்ஸ். முதலாவது ரகசியத்தை வெளிப்படுத்துறாங்க. இதே போல 7 சபை காலங்கள் கடந்து விட்டது. கர்த்தர் புறஜாதி மனவாட்டி மேல கொண்டு சொல்லிவிட்டார். உங்களுக்கு நீங்க பிளைண்டா இருந்தீங்க, உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டீங்க, உங்களுடைய கோத்திரத்தை இழந்து போனீர்கள், எல்லாத்தையும் உங்களுடைய தேசத்தை இழந்து போனீர்கள். இப்பொழுது வந்திருக்கிறீங்க, அவங்க மேல போயிட்டாங்க, நீங்க இங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் விதமான 7 ஏஞ்சல்ஸை கொண்டு வந்து அவங்கள பிரஜாதி மனவாட்டியை கொண்டு இப்போ உங்க பக்கம் திரும்பி இருக்கிறார். இந்த மெசேஜை வந்து அவன் கொடுக்கும் பொழுது, அவங்களுக்கு மிஸ்ட்ரி ரிவீல் ஆகும் பொழுது, அவனுடைய காலிங் தேர் நேம்ஸ், ஒவ்வொரு கோத்திலையும் 12,000 பேர் அந்த முத்திரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் இயேசுவே தேவன் என்று அறிகிறார்கள். மனவாட்டியை குறித்த வெளிப்பாடு கிடைத்து இது அவள் காத்திருக்கும் பொழுது அந்த 3.5 இயர்ஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அது கொடுக்கப்படுது. அந்த 2 சாட்சிகள் மூலம் அப்பொழுது இயேசு கிறிஸ்துக்கு 7 முடிஞ்சிருது. ஆனால் ஆன்டி கிரைஸ்டுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. அந்த 3 வருஷம் தான் உபத்திரவ காலம். எடுத்த உடனே கொடுங்கோல் மன்னராக மாற மாட்டாங்க. முதல்ல ஜனங்கிட்ட நல்லா அன்பா பேசி, அழகா பேசி, ஜனங்களுடைய மனசெல்லாம் கவர்ந்த பிறகு அதுக்கு பிறகு அவன் வேலையை காமிப்பான், அவன் புத்தியை காமிப்பான். சாத்தான் முதல்ல வஞ்சிப்பான், பின்பு அவன் வந்து அழிவு மரணத்தை கொண்டு வருவான். அதுதான் சாத்தானுடைய வேலை. 5 வருஷம் ஆட்சி கொடுக்கும் பொழுது சுமாரா போகும். 2ஆம் திருப்பு 5 வருஷம் கொடுத்தா ரொம்ப கெட்டு போயிரும். அதுதான் முதல் டைம்ல ஒன்றும் செய்ய மாட்டான். 2ஆம் டைம் வரும் பொழுது இவன் சாத்தான் தன்னுடைய வேலையை காமிப்பான். அல்ல ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ்ல உபாய தந்திரத்தினாலே உலகத்தையே அவன் கவர்ச்சி செய்து விடுவான். தானியேல் 8:25. அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு உபாயத்தினாலே எல்லாத்தையுமே தந்திரம், உபாயம் என்றால் தந்திரம், தந்திரத்தினாலே ஜனங்கள் உலகத்தையே தன் கைவசப்படுத்துவான். அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம்? நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியா இருக்கிறவருக்கு விரோதமா எழும்புவான். அதுக்கு பிறகு அவன் தன்னுடைய விரோதமா எழும்பி எல்லாரும் மிருகத்தின் முத்திரையை கொண்டு வருவான். அந்த 3.5 இயர்ஸ் தான் மகா உபத்திரவ காலம். அப்பொழுது 2 சாட்சிகள் அந்த முடிவில் கொல்லப்படு, அந்த ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ் அந்த 2 விட்னஸஸ் கொலை செய்யப்படுறாங்க. அதன் முன்பு 1,44,000 கொலை செய்யப்படுறாங்க. ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ் எல்லாம் கொலை செய்யப்படுகிறாங்க. அதன் முடிவில் நேச்சுரல் டிஸ்டர்பன்சஸ் ஏற்படுகிறது. அர்மகதோன் யுத்தம் ஏற்படுகிறது. அர்மகதோன் யுத்தத்தை நடந்து காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஃபயர் வருகிறது. எரிமலைகள் வெடிக்கிறது. இதோ பூமி அதிர்கிறது. ஃபயர் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன். சோதோம் குமாரா மேல எப்படி ஃபயர் வந்ததோ அதே மாதிரி ஃபயர் வந்து இந்த உலகத்தையே அப்சைட் டவுனா மாற்றும். அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மனுஷனுடைய சாதனைகள், மனுஷனுடைய நினைவு சின்னங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டு ஆண்டவர் பூமியை ஒரு புரட்டி போட்டு இதை புதுசா மாற்றுவார். நேச்சுரல் டிஸ்டர்பன்சஸ் ஏற்படும். இந்த பூமியை அவர் சுத்திகரிப்பார். இதுதான் உபத்திரவ காலம்னு சொல்லப்பட்டு. இது வந்து 7 வருஷம் கிடையாது. சிலர் வந்து நான் பிரசங்கம் பண்ணது சும்மா கொஸ்டின் பண்ணணும்னு சொல்லி இந்த செய்தியில் இருக்கவங்க, நம்ம சர்ச்சை சேர்ந்தவங்கல்ல, வேற கொஸ்டின் பண்ணுவாங்க. பிரசங்கத்தை ஒழுங்கா கவனிங்க. பிரசங்கத்தை கவனிச்சா கேள்வி கேட்கறதுக்கு இங்க ஒன்றும் வழி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். பிரசங்கத்தை காது கொடுத்து 1 முறைக்கு 2 முறை கேட்டா கேள்வி கேட்கறதுக்கே அங்க வழி இல்லை, எல்லாம் கிளியரா இருக்குது. அதனால அருமையானே அந்த லாஸ்ட் 3.5 இயர்ஸ் தான் உபத்திரவ காலம். உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் சம்பவியாதான ஒரு உபத்திரவ காலம் ஏற்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். மத்தேயு 24:21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம். இது உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் சம்பவியாத உபத்திரம். ஹிட்லர் 6 லட்சம் யூதர்களை கொன்றான். இது அதை விட பயங்கரமான காரியம். ஸ்டாலின் என்ன செய்தால் ரஷ்யாவில் எத்தனையோ யூதர்களை கொன்றான். கொடுங்கோல் மன்னர்கள் உலகத்தில் தோன்றி எத்தனையோ விதமான இதை எத்தனை பேரை கொலை செய்ய, கம்போடியா மன்னன் எத்தனை பேரை கொலை செய்ய, இடி அமீன் என்கிறானே ஒருவன் எத்தனையோ பேரை கொலை செய்திருக்கிறான். எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு முன்னால் நடந்தது. அதே போல என்ன சென்றால் இலங்கையில ராஜபக்சே அவன் எத்தனையோ தமிழர்களை கொலை செய்திருக்கிறான். அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். அதெல்லாம் எல்லாமே உலகத்தில் ஜெனோசைடு நடந்துகிட்டு தான் இருக்குது. நமக்கு அவ்விதமான சூழலை சந்திக்காதனால நமக்கு தெரியல.
இதமான ஒரு உலகம் இதை விட பயங்கரமான ஒரு உபத்திரம். உலகம் உண்டானதை கொண்டு இதுவரைக்கும் செம்மையான உபத்திர காலம், கிரேட் ட்ரிபுலேஷன் அங்கே வரும். இதை தானியேல் தீர்க்கதரிசி 12:1 நான் வாசிக்கிறோம். தானியேல் 12:1 வாசிக்கலாம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம். யாதொரு ஜாதியார் தோன்றது முதல் அக்காலம் வரைக்கும் நடந்திராத உபத்திரம். தொடர்ந்து வாசிக்கலாம். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற யாதொரு ஜாதியாரும் இதுவரைக்கும் விதமான உபத்திர காலத்தை சந்திக்கல. அவ்விதமான ஒரு கிரேட் ட்ரிபுலேஷன், ஆன்டி கிரைஸ்ட் அதை கொண்டு வருவான் என்று பைபிள்ல போடப்பட்டிருக்கு. நம்ம அப்பொழுது வெட்டிங் சப்பல்ல இருப்போம். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன அந்த ஆதியாகமம் 45 முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த சகோதரமாக வந்திருக்கிறாங்க. அங்க மீதி 11 பேர் வந்திருக்கிறாங்க. யோசேப்பு தன்னை வெளிப்படுத்த நினைக்கிறான், அழுகிறான்னு நினைக்கிறான். அழுகை அடக்க முடியல. தன்னுடைய சகோதரமார்கள் மேல அவ்வளவு பாசம், அழுகையை அடக்க முடியாதனால என்ன செய்யறான் என்றால் மனைவி பிள்ளை எல்லாம் டிஸ்மிஸ் பண்றான். நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, எல்லாரும் வீட்டுக்கு பண்ணிட்டு அவங்களுக்கு நான் தான் நீங்க விற்று போட்ட யோசேப்பு என்கிறவன், ஹல்லேலூயா, உங்க தம்பி நான் தான் சொல்லி அழுது, அந்த அழுகுகள் சத்தமே ரொம்ப தூரம் கேட்டுச்சான். பார்வோன் வீட்டு வரைக்கும் கேட்டு அவ்வளோ அழுதான்னு பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்கள் அங்கே 1,44,000 பேருக்கு வெளிப்படுத்தும் பொழுது மனைவியை டிஸ்மிஸ் பண்ணுகிறார், மனைவி பிள்ளைகளை டிஸ்மிஸ் பண்ணுகிறார். நீங்க போயிருங்க. அதே போல நம்மள மேல டிஸ்மிஸ் பண்ணிடுறார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய சகோதரர்கள் யூதர்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். அந்த 12 கோத்திரத்தாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அவங்க அழுறாங்க, ஐயோ நம்ம ஆண்டவரை, நம்முடைய மேசியாவை, நம்ம தேடி வந்தவரை நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டோமே. அவர் பிரஜாதி மணவாட்டி ஆசனாத்தை பெற்றிருக்கிறார். அதனால ஆசனாத்தை பெற்றிருக்கிறார். நம்ம அவரை கொலை செய்தோம். அவருக்கு இப்பொழுது பிரஜாதி மணவாட்டி கிடைத்து சகல அதிகாரத்தையும் உடையவராயிருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா நம்முடைய தேவன் சிருஷ்டிகர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சேவியரா வந்தார், நம்ம அவரை சிலுவையில் அடிச்சிட்டோமே அழுறாங்க. அதான் அந்த 7 years பீரியட்ல நடக்கிறது. ஃபர்ஸ்ட் 3.5 yearsல அந்த 2 ப்ராஃபிட்ஸ் உடையவர்கள் மோசஸ் அண்ட் எலிஜா சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்க விசுவாசத்தினாலே இயேசுவே தேவன் என்று அறிந்து அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7:1-8 வரைக்கும், வெளிப்படுத்தல் 7:4-8 வரைக்கும் நீங்க அதை வாசிக்க முடியும். ஒவ்வொரு கோத்திலையும் இதெல்லாம் நம்ம டைம் போதாது. அருமையால ஒவ்வொரு கோத்திலையும் கரெக்டா எக்ஸாக்டா 12,000 அவங்க தங்களுடைய கோத்திரத்தை இழந்து போனார்கள், தங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு மிஸ்ட்ரி ரிவீல் பண்ணுகிறாங்க. 2 சாட்சிகள் மிஸ்ட்ரியை ரிவீல் பண்றாங்க, அவங்களுடைய நேமை கால் பண்ணுகிறாங்க. அதனால மோசஸ் அண்ட் எலிஜா அனாயிண்டிங் உடைய 2 ப்ராஃபிட் வந்திருக்கிறாங்க. நமக்கு 1 ப்ராஃபிட்டுக்குள்ள 2 அனாயிண்டிங். ஹல்லேலூயா. நமக்கு பிரஜாதிகளுக்கு ஒரு தீர்க்கதரிசி பெர்னானை கொண்டு வரும் பொழுது அந்த ஒரு மனுஷனுக்குள்ள மோசஸ் அனாயிண்டிங் அண்ட் எலிஜா அனாயிண்டிங்கை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அங்க 2 விட்னஸஸ். அதில் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்னுடைய 2 சாட்சிகள் 2 வருஷம் முடித்தவர்களாய் 1264 தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அவள் தீர்க்க தரிசனம் சொல்லி வரும் நாட்களில் அவள் என்ன சென்றால் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவளுக்கு அதிகாரம் உண்டு. தண்ணீரை ரத்தமாய் மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதுகளால் பாதிக்கவும் அவளுக்கு அதிகாரம் உண்டு. அவள் தங்களை சாட்சிகளை சொல்லி முடித்திருக்கையில் பாதாளத்தின் ஏறுகிற மிருகம் அவளோடு யுத்தம் பண்ணி அவளை ஜெயித்து அவளை கொண்டு போடும். அவருடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அங்கே ஜனங்களிலும் ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரன் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறையில் வைக்க ஒட்டார்கள். ஒருவன் அவளை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவளை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாக இருக்கிற எவனோ அவன் அப்படியே கொலை செய்யப்பட வேண்டும். அதனால அந்த 2 விட்னஸ் வரும்பொழுது மோசஸ் அனாயிண்டிங், எலிஜா அனாயிண்டிங். எலிஜா ஃபயர் அனுப்பினான். நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் அக்கினி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னையும் 50 பேரையும் பட்சிக்க கடவுது. ஃபயர் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன் அண்ட் கன்சியூம்ட் தி பீப்பிள். ஃபயர் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன் அண்ட் கன்சியூம்ட் தி சாக்ரிஃபைஸ். அவ்வளோ ஃபயர் ப்ராஃபிட் எலிஜா. இதோ மோசஸ் தண்ணீரை ரத்தமாக மாற்றினான். அதுதான் அங்கே எழுதியிருக்குது. அதனால அவர்கள் ஆன்டி கிரைஸ்ட் விரோதமாக அவர்கள் அநேக அற்புதங்களை செய்கிறார்கள், அநேக பாதைகளை கொண்டு வருகிறார்கள். மோசே பார்வோனுக்கு விரோதமாய் கொண்டு வந்தான்.
இதோ என்ன என்றால் அந்த எலஜா ஜாசபேலுக்கு விரோதமாக அநேக வாதைகளை கொண்டு வந்தது. அதே அனாயிண்டிங் வரும்பொழுது அவங்க பிலீவ் பண்றாங்க. அவங்களுக்கு கிரேட் ப்ராஃபட் மோசஸ் அண்ட் எலஜா, அதனால அந்த மினிஸ்ட்ரி வரும்பொழுது அதை பிலீவ் பண்ணி அவங்க சொல்ற வார்த்தையை மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணும் பொழுது அவங்க வந்து இயேசுவே தேவன் என்று அறிகிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அவருடைய ஆசன்சன்ஸ் அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டது, அவர் ஒரு 2000 வருஷமாக ஒரு மனவாட்டியை பெற்றுக்கொண்டது, எல்லாத்தையுமே அவங்க போதிக்கப்படும் பொழுது, மிஸ்ட்ரி ரிவீல் ஆகும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பசுத்தாவினாலே முத்திரிக்கப்படுகிறார்கள். அவள் தங்களுடைய சாட்சியை சொல்லி முடித்திருக்கையில் பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அந்த ஆன்டி கிரைஸ்ட் அப்பொழுது அங்கே இருக்கிறான். அந்த ஆன்டி கிரைஸ்ட் என்ன செய்கிறான் என்றால் அவளோடு யுத்தம் பண்ணி அவளை ஜெயித்து அவளை கொன்று போடுகிறான். அந்த அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதம் என்று எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டாரே. அதனால அவருடைய உடல்கள் மகாநகரம் ஜெருசலேம், அது ஞானார்த்தமாக அது எகிப்து சோதம் என்று சொல்லப்படுது. காரணம் என்னவென்றால் ஜெருசலேம் இப்பொழுது அப்படி மாறி இருக்கிறது, அதுல பாவங்கள் அதிகம் இருக்கிறது, அதனால அது அவ்விதமாக அழைக்கப்படுகிறது. அவர் மகாநகரத்தின் வீசல் கொடுக்கும் பொழுது பூமியில் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் பாசைக்காரர்களும் கோத்திரங்கள் உள்ளவர்களுடைய உடலை கல்லறையில் வைக்க விட மாட்டாங்க, இங்க அப்படியே கிடக்கட்டும். அதனால அவங்க உடல்களை பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறாங்க? நெற்று மூலமா இன்னைக்கு உலகம் முழுசும் பார்க்கிறாங்க. இவங்க தான் நம்மளை துன்பப்படுத்தினாங்க. அவங்க 2 தீர்க்கதரிசிகளும் பூமியில் குளிர்களை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கு ஒருவர் வெகுமதியை அனுப்பார்களாம். தீபாவளின்னா அந்த நாகாசுரம் மறிச்சு போனான், அதனால அவங்க வந்து தீபாவளி கொண்டாடுன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அதே போல இந்த 2 தீர்க்கதரிசிகளும் மறித்து போனார்கள், ஒருவருக்கு ஒருவர் வெகுமதி கிரீட்டிங்ஸ் அனுப்புகிறார்கள். ஆனால் 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்தில் ஜீவாவி அவர்களுக்கு பிரவேசித்தவர்கள் அவள் காலூன்றி நின்றார்கள். அவளை பார்த்தவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தத்தை கேட்டு அவள் மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவளை பார்த்தவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. அதனால 3 நாள் வரைக்கும் அந்த பாடி கிடக்கிறது. இங்கே ஏறி வாருங்கள் என்று சத்தம் கேட்கும் பொழுது காலூன்றி நிற்கிறாங்க. அதையும் நெட்ல எல்லாரும் பார்க்கிறாங்க. அப்படியே மேல போயிருந்தாங்க, அதையும் பார்க்கிறாங்க. எல்லாருக்கும் அது பயத்தை ஏற்படுத்துகிறது. அவருடைய சத்துருக்களுக்கு அது ரொம்ப பயத்தை ஏற்படுகிறது. அவர் சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அப்போது என்ன சொன்னால் அந்நேரமே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே என்ன சொன்னால் பட்டணத்தில் 10 பங்கு இடிந்து விழுந்தது. அந்த பூமி மனுஷர்கள் 7000 பேர் அந்த பூமி எரிச்சியால் அழிந்தார்கள். மற்றவர்கள் பயமடைந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 12, 13 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். மேல என்ன சொன்னால் அதெல்லாம் அந்த 7 years பீரியட்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் 3.5 yearsல நடக்குது. 2-3 முதல் 3ல என்ன நடக்குது, 2வது 3ல என்ன நடக்குது, 2க்கு மத்தியில் என்ன நடக்குது. ஆன்டி கிரைஸ்ட் அவன் வந்து உலகத்தை சமாதானத்தை போப்பு சமாதானத்தை தான் பேசுவார். அதனால சமாதானத்தை முதல்ல ஏற்படுத்தி பின்பு என்ன செய்யறார் என்றால் பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். தேவாலயம் மறந்து கட்டப்படுகிறது. that temple, முதலாவது சாலமன் டெம்பிள், 2வது ஜெருபாபேல் டெம்பிள், அது ஹீரோ டெம்பிள் என்று அழைக்கப்பட்டது. அதன் பின்பு 3வது டெம்பிள் கட்டப்பட போகிறது. ஒலிவ மலை 2ஆக பிளக்கும் பொழுது ஓமர் மசூதி இடிந்து விழுகிறது. அதன் பின்பு அவர்கள் தங்க ஆலயத்தை கட்ட நினைக்கும் பொழுது ஆன்டி கிரைஸ்ட் அவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடும். அதனால தேவாலயம் கட்டப்பட்ட பின்பு தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து அவன் தன்னைத்தானே ஆராதிக்கும்படியாக செய்வான். 2 Thessalonians 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் எனப்படுவோரோ அதற்கு மேலாக எதிர்த்து நிற்கிறானாகவும் தேவன் அதுக்கு மேலாக தன்னை உயர்த்துறான். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்திருப்பான் என்று சொல்லப்பட்டது. தேவனுடைய ஆலயத்தில் மனுஷன் தேவன் போல உட்காருமா. அந்த கேட்டின் மகன் அந்த பாவ மனுஷன் விசுவாசத்தோடு முந்தி ஏற்பட்டு பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறது எதுவோ எதிர்த்து நிற்கிறவனாகும் ஆராதிக்கப்படுவது எதுவோ தேவன் எனப்படுவோம் அதுக்கு மேலாக தன்னை உயர்த்துறவனாகும். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் அவன் உட்கார்ந்து அவன் தன்னைத்தானே தேவனாக காண்பிப்பான். அதன் பின்பு 7ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படும். இப்பொழுதே ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் இருக்கிறது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே இருக்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன்
அவன் நீக்கப்பட்டால் ஒழிய அவன் அந்த அக்கிரமக்காரன் வெளிப்பட மாட்டான். மணவாட்டி தான் இன்னைக்கு தடை செய்கிறார். மணவாட்டிகள ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறது. அதனால அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படாதபடி ஹோலி ஸ்பிரிட் தடை செய்கிறது. பின்பு மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஹோலி ஸ்பிரிட்டும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவன் அக்கிரமக்காரன் மணவாட்டி வெளிப்பட்ட பானவர் தான் ஆன்டி கிரைஸ்ட் வெளிப்படுவான். அதன் பின்பு தொடர்ந்து என்ன வாசிக்கிறோம் என்றால் என்றால் அந்த கர்த்தர் தம்முடைய வருகையின் பிரசனத்தினால் தான் நாசியின் சுவாசத்தினாலும் அவனை அழித்து போடுவார் என்று சொல்லப்படுது. பின்னாலே வசந்த வாசிக்கலாம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே அவனை நாசம் பண்ணுவார். அவனுக்கு முடிவு ஏற்படும். ஒன்லி 7 years பீரியட் அவனுக்கு கொடுக்கப்படுது. 2 witnesses அங்க வருகிறாங்க. எக்ஸ்போசிஷன் ஆஃப் 7 seals 7ஆம் முத்திரையில் 426வது பேராகிராஃப்ல அவர் சொல்லுகிறார். அந்த 2 witnesses அங்க ஏற்படுகிறாங்க. அந்த 2 சாட்சிகள் வருகிறார்கள். Their ministry ends God's spiritual dealing with Israel, leading a further 3.5 years of great tribulation to purify the earth. அந்த மினிஸ்ட்ரி 2 சாட்சிகளுடைய மினிஸ்ட்ரி முடிஞ்ச பிறகு இந்த ட்ரிபுலேஷன் பீரியட் வந்து என்ன செய்யும் என்றால் பூமியை சுத்திகரிக்கும். The foolish virgin and other classes of saved as well as the 144,000 in the consummation of all things என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் 3 பேர் சுத்திகரிக்கப்படுறாங்க. முதலாவது 144,000 அவர்களை அவன் கொலை செய்வான். அவங்களை வந்து கிரேட் மார்டண்டம் அவங்களுக்கு இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். ஃபூலிஷ் வெர்ஜன் ஜீவ புஸ்தகத்தில் தங்களுடைய பெயரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே வழி இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும். அவங்க வந்து மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டால் அங்கே வந்து அவளுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயாதீனார் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெருமடிக்கும். அந்த மிருகத்தினுடைய முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்வதும் தவிர வேறொருவனும் கொல்லம் விற்க கூடாது செய்வான். இதிலே ஞானம் விளங்கும். புத்தியுடனே அந்த மிருகத்தினுடைய லக்கத்தை கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்குது. அதனுடைய லக்கம் 666. வெளிப்படுத்தல் 13வது நம்ம வாசிக்கிறோம். இமேஜ் ஆஃப் த ஃபீஸ்ட். அந்த இமேஜ் ஆஃப் த ஃபீஸ்ட் தான் அமெரிக்கா புராட்டஸ்டன்ட் வந்து கத்தோலிக்கு இணையும் பொழுது உலகத்தின் செல்வங்கள் அவன் கையில் வரும் பொழுது இதோ என்ன செய்ய ஏற்படுது என்றால் அவன் வந்து மிருகத்தின் முத்திரையை முடிவாக கொண்டு வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 10 அந்த மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருக்கிறது. அதான் 10 கிங்டம்ஸ். ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், கிரேட் பிரிட்டன், சுவிட்சர்லாந்து, போர்ச்சுகல், இத்தாலி, வேண்டஸ், ஹெருலஸ், ஆஸ்ட்ரோகோத் இந்த 3 வந்து கத்தோலிக்க மார்க்கத்துக்கு கீழ்ப்படியானாலே அந்த 3ஐயும் அந்த 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 ஆன்டி போப் அழிச்சு போட்டார். அதனால 7 மேஜர் கிங்டம்ஸ் இன்னைக்கு இருக்கிறது. அந்த 7 இப்பொழுது இருக்கிறது. ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், கிரேட் பிரிட்டன், இத்தாலி, போர்ச்சுகல், சுவிட்சர்லாந்து இந்த 7 என்றால் இருக்கிறது. இன்னைக்கு அது யூரோப்பியன் யூனியனாக மாறி இருக்கிறது. யூரோப்பியன் யூனியன்லேருந்து இங்கிலாந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறது. அங்கே மே தெரேசா அந்த பிரிட்டனுடைய பிரீமியர் அந்த லேடி வந்து அங்கே விலக வேண்டும் சொல்லும் பொழுது அநேகர் விலக வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இது வந்து 10 ஹார்ன்ஸில் உங்க ஒன்றா இருக்கும் பொழுது இணைஞ்சி தான் ஆகும். இப்பொழுது அந்த ப்ராப்ளம் இப்பொழுது இருக்கிறது. அதனால அருமையால என்ன சென்றால் இந்த 10 நேஷன் வருகிறது. ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஞானமுள்ள மனம் என்ன புத்தியுடன் அதை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அது என்னன்னா அந்த இஸ்திரி உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளும் அவர்கள் 7 ராஜாக்களாம். அந்த 7 தலைகளும் 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். அதில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றொருவன் இன்னும் வரவில்லை. அவன் வரும்பொழுது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராதும் இனி இருப்பதுமாகிய மிருகமே 8ஆவதும் 7லிருந்து தோன்றுகிறவனும் நாசம் அடைய போகிறவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால ரோமாபுரியில 7 சீசர்ஸ் வந்தாங்க. முதலாவது ஜூலியஸ் சீசர்,
இரண்டாவது அகஸ்டஸ் சீசர், மூணாவது கிளாடியஸ் சீசர், நாலாவது வெஸ்பாசியன், அஞ்சாவது டைட்டஸ். இப்பொழுது ஒருவன் இருக்கிறான் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் பொழுது கிபி 95-96 அங்க நீரோ இருக்கிறான். அதுக்கு பிறகு 7வது ஆள் வர வேண்டும், டொமிஷன் வர வேண்டும். அவன் இன்னும் வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. 8வது அந்த மிருகம், கடைசி அந்த போப் ஆன்டி கிரைஸ்ட், உலகத்தை 7 வருஷம் ஆளுகை செய்கிற 8வது இன்னும் வரல. யோவான் உயிரோடு இருக்கும் பொழுது நீரோ இருக்கிறான், டொமிஷன் வரல. ஆனால் என்ன சொன்னால் இப்பொழுது அதுவும் டொமிஷனும் வந்து விட்டான். 8வது ஆள் இன்னும் வரல, மனவாட்டி போனதான் வர முடியும். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். அதுல 3 ராஜாக்கள் பிடுங்கப்பட்டாங்க, 7 ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 10 ராஜாக்களும் என்ன செய்வார்கள் என்றால், அவங்க 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டது. மிருகம் 3 கொம்பை பிடுங்கி போட்டுட்டு கத்தோலிக்க மார்க்கெட்டுடைய டாக்மாவை ஏற்றுக்கொள்ளாதனால அது பிடுங்கப்பட்டு மற்ற ராஜ்யங்களோடு அது மெர்ஜ் ஆகிவிட்டது. அது ஒரு கண்ட்ரியா இல்லாதபடி மெர்ஜ் ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் அது ஒரு கண்ட்ரியா இருந்தது. வேண்டல், ஹெருலஸ், ஆஸ்ட்ரோகோத் என்ற அந்த சிறிய நாடுகள் இப்பொழுது அது அழிஞ்சி மற்ற ராஜ்யத்தோடு மிக்ஸ் ஆகிவிட்டது. பல ஜெர்மன்ஸ் கிங்டம்ஸோடு அது மிக்ஸ் ஆகிவிட்டது. அதாவது அந்த 10 ராஜாக்களும் 10 கொம்புகளாக இருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் ராஜ்யபாரம் பெறவில்லை என்று யோவான் சொல்லுகிறான். அவள் 1 மணி நேரம் அளவும் தங்கள் ராஜாக்கள் போல மிருகத்துடனே அவர்கள் உடன்படிக்கை செய்ய 1 மணி நேரம் என்றால் கொஞ்ச காலம்தான். 1 மணி நேரம் ராஜாக்கள் போல அவர்கள் அதிகாரம் பெற்றுக்கொள்ள ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் என்ன செய்யறார்கள் என்றால் மிருகத்துக்கு தங்கள் அதிகாரத்தையும் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார்கள். ஆட்டுக்குட்டியானோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தர் ராஜாவோட அவர்களை ஜெயிப்பார். ஹல்லேலூயா. அவளோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொண்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். நீங்க தான் அவரோடு கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள், உண்மையுள்ள ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற திரளான தண்ணீர்களை கண்டாகே அவள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாமே 124 கோடி மக்கள். அதாவது பிறகு என்ன ஏற்படுகிறது என்றால், அந்த 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணியமாக்கி அவள் மாம்சத்தை பச்சித்து அவளை அக்கினினாலே சுட்டெரித்து போடுவார்கள். இந்த 10 கிங்டம்ஸ் ரஷ்யா கூட சேர்ந்து, போப்புக்கு அகைன்ஸ்டா ரஷ்யா கூட சேர்ந்து இது அவளை சுட்டெரித்து போடுவார்கள். அதாவது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் இதோ அவளோடு வேசித்தனம் செய்து செல்வ சரக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறனால் உண்டான புகையை பாடும் பொழுது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாடை நிமித்தம் பயந்து தூரத்தில் நிற்கிறார். ரேடியேஷன் வருது, அட்டாமிக் ஃபயர்ல ரேடியேஷன் வரும். பயந்து தூரத்தில், ஐயோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரு நாளிகையிலே நீ உனக்கு ஆக்கினை வந்தது. ஒரு நாளிகை என்றால் 1 மணி நேரத்தில் நீ அழிஞ்சு போனாயே. 3 வசனத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 16ஆம் வசனம், 19ஆம் வசனம், 3 வசனம் 1 ஹவர்ல அங்க அழிஞ்சு போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேசியை சுட்டரித்து போடுவார்கள். இந்த 10 கிங்ஸும் ரஷ்யா கூட சைட் லைன் பண்ணி இதோ அவளை பகைத்து அவளை மாம்சத்தை பச்சித்து நெருப்பினா சொல்ல தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றிருக்கும். அவள் தமது யோசனை நிறைவேற்றுவதற்காக அவள் ஒரே யோசனை உள்ளதா இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கும்படி அவருடைய இருதயங்களை ஏதினார். நீ கண்ட இஸ்ரியானவள் பூமியின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே ஆகும். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே நம்ம அதை விதமா வாசிக்கிறோம். அதனால அவங்க ஒரே யோசனை உள்ளதா இருந்து இந்த 10 கண்ட்ரிஸ் போப்போடு அலையன்ஸ் வைக்கும் பொழுது அங்கே போப்பு கடைசியில அந்த பகைத்து அந்த ஆன்டி கிரைஸ்டை பகைத்து ரஷ்யாவோடு சேர்ந்து அங்க அழிஞ்சு போவாங்க. ஆனா இவங்களுக்கு இப்பொழுது ஒரு மனசை கொடுத்து அங்க போய் சேரும்படியாக செய்கிறதும் தேவன் அவருடைய இருதயங்களை ஏதினார் என்று சொல்லப்படும். இதெல்லாம் 7 இயர்ஸ் பீரியட்ல நடக்குது. எல்லாமே 7 இயர்ஸ் பீரியட்ல நடக்குது. அல்ல ஜட்ஜஸ்ல என்ன சொல்கிறார்? கமிங் டுகெதர் வில் கேத்தலிக் அண்ட் புரோட்டஸ்டன்ட் இன் கமிங் டுகெதர் வில் கண்ட்ரோல் த ஹோல் வெல்த். பூமியினுடைய எல்லாத்தையும் அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அவங்க கைவசம் வந்துடுது. ஹோல் எர்த் இன்டு இஸ் ரிலிஜியஸ் ட்ராப் வில் கில் தம். இது என்ன என்றால் அவங்க ஹோல் அங்க எல்லா பிரமான ப்ராப்பர்ட்டி அவங்க கையில வந்து போடுது. ரோம் ஹேஸ் அக்யூர்ட் நியர்லி ஆல் த சப்ளைஸ் ஆஃப் கோல்ட். உலகத்துக்கு தங்கம் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. The Jews have the bonds and all the papers. Jews கிட்ட bonds இருக்கிறது. அவங்க உடன்படிக்கை 2 ஜூஸும் அங்கே
போப்பு வந்து உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த உடன்படிக்கை முறித்து போடுகிறான். Harlot will destroy the present day money system. எப்படி நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிமானிட்டேஷன் கொண்டு வந்ததுல, அதனால நம்ம எவ்வளவு பாடுபட்டோம். அதே போல அவன் டிமானிட்டேஷன் பண்ணுவான். பேப்பர் மணி அபாலிஷ் பண்ணிவிட்டு கோல்ட் ஸ்டாண்டர்டை கொண்டு வருகிறான். The harlot will destroy the present day money system by calling in all the paper. எல்லா பேப்பர்லாம் ஒப்படைச்சிருங்க, உங்க பாண்ட்ஸ் எல்லாம் ஒப்படைச்சிருங்க, உங்க பிக்ஸட் டெபாசிட் எல்லா பாண்ட்ஸையும் ஒப்படைச்சிருங்க. and demanding gold. no gold, the system fails. அதனால தங்கம் இல்லைன்னா நம்ம வந்து பணம் வச்சு பிரயோஜனம் இல்லை. தங்கத்துக்கு தான் வேல்யூ. ஜூஸ் வில் பி ட்ராப்டு. ஜூஸ் கிட்ட தங்கம் இல்லை, பேப்பர் இருக்கிறது, இவன்கிட்ட தங்கம் இருக்கிறது. அதனால அவங்க வந்து கண்ணியில சிக்கி கொள்கிறார்கள். அவங்க வந்து என்ன செய்தால், the harlot church will take over the whole world. உலகத்தை முழுசையும், இந்தியா கூட எல்லாம் அவன் கண்ட்ரோல்ல வந்து. அதான் ஆன்டி கிரைஸ்ட் வருவது. ரோமன் ரிவைவல் ஏற்படும். அதனால ரோமன் ரிவைவல் ஏற்படும் பொழுது எல்லாருமே கண்ணில சிக்கப்பட வேண்டும். பெர்லின் வால் வந்து இடிக்கப்பட்டது. கிழக்கு ஜெர்மனி வந்து ரஷ்யா கண்ட்ரோல்ல இருந்தது. அதனால ஜெர்மானியர்கள் கையில வந்து அந்த வெஸ்ட் ஜெர்மன் இருக்கும் பொழுது ரெண்டுக்கு மத்தியில ஒரு வால், பெர்லின் வால் கட்டப்பட்டது. அந்த வால் இடிக்கப்படும் என்று பெனம் முன்னுக்கூட்டியே சொன்னார். இப்பொழுது அந்த வால் இடிக்கப்பட்டு கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் ஒன்னாயிற்று. எல்லாம் ஜெர்மன் கையில ரஷ்யா விட்டுட்டு இப்பொழுது அந்த வால் இடிக்கப்படும். அந்த வால் இடிக்கப்படும் பொழுது முன்னால இருந்த ஹோலி ரோமன் வரும் என்று சொல்லியிருக்கிறார். என் டைம் சீட் சைன் என்ற செய்தியில 62/3/19 there has been a Roman revival. Do you know what happens if they give the western part or the eastern part of Berlin back? The Roman Empire, just exactly in the old circle, it was in the time of Jesus. இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்த மாதிரி அந்த ரோம அரசாங்கம் வரும். இதை போப்பு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நடக்க போகுது. பைபிள் சொல்லுது, பிரணாம் சொல்லியிருக்கிறார், ப்ராஃபட் சொல்லியிருக்கிறார். 476 AD 400 சீசருடைய ஆட்சி முடிவடைந்து விட்டது. அதன் பின்பு அது 10 கிங்டம்ஸ் ஆக 10 நாடுகளாக பிரிந்து, பின்பு இந்த 10 நாடுகள் தனித்தனியாக ஆட்சி செய்து கொண்டிருக்குது. இப்போ அப்படிதான் இருக்கு. பின்பு இந்த 10 நாடுகளும் தங்களுடைய ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கும் பொழுது, இதோ யூதர்களுடைய செய்த உடன்படிக்கை 3 வருஷத்துக்கு பின்பு அவன் முறிக்கும் பொழுது, உடன்படிக்கையை முறித்து தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல இருப்பான், அவர்கள் பலி செலுத்துவாள், மிருகத்தை பலி செலுத்தக்கூடாது, நான் தான் கடவுள் என்று சொல்லும் பொழுது, அங்கே அந்த வாரம் பாதி சென்ற பின்பு அவன் பலியை காணிக்கை ஒளிய பண்ணுவான். அப்பொழுது அவன் என்றால் மிருகத்தின் முத்திரையை தரிக்காதவர்கள், அவனுடைய ஆதிக்கத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் கொல்ல முடியாது. அங்கே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது, இன்டர்நேஷனல் ட்ரேடு நடக்காது, இன்டர்நெட் மூலமா நீங்க எதையும் வாங்க முடியாது, எந்த பர்ச்சேஸும் பண்ண முடியாத ஜனங்கள் வந்து அவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தான் ஆகும். உலகமே அவன் ஒரு மனுஷனுடைய கையின் கீழே வருகிறது. ஒன் மேன் ரூல் அங்கே ஏற்படுகிறது. அதான் நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்றாங்க. இப்பமே அது ஏங்கி கொண்டிருக்குது. நியூ வேர்ல்ட் ஆர்டர், இலுமினாட்டி அதன் மறைவிலே இருக்கிறது. அதனால நியூ வேர்ல்ட் ஆர்டர் வந்து என்ன சொன்னால், நியூ வேர்ல்ட் ஆர்டர் அங்கே போப்பை கொண்டு வரும் பொழுது உலகம் புதிய ஒழுங்கிலே வர வேண்டும். ஒன் ரிலிஜன், ஒன் என்ன சொன்னால் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு அந்த ஒன்னஸை கொண்டு, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஒன் எக்கானமி, ஒன் மணி, எல்லாருக்கும் ஒரே பணம் உலகம் முழுசும். இன்னைக்கு தான் எல்லாம் குளோபலைசேஷன் தான். இது வந்து கடைசியா வந்து நமக்கு ஒரு சூப்பர் மேன் வேணும், நமக்கு ஒரு பவர்ஃபுல் மேன் வேணும், நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற பொருளாதாரத்தை கண்டு ஒரு மேன் வரும் பொழுது அந்த மேன் சூப்பர் மேன் அவங்களுக்கு கிடைக்கிறது. ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன் எல்லாம் பல மேன் இருக்கிறாங்க. அதனால உலகம் இன்னைக்கு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் தேவை என்று அவள் நினைக்கும் பொழுது அந்த மனுஷனை அவள் பெறுகிறார்கள். அதான் ஆன்டி கிரைஸ்ட். அதனால 10 ஹார்ன்ஸ் இந்த எல்லாம் ஒன்று சேர்கிறது. இதை என்ன சொன்னால் ஜூஸ் அங்கே ஒன்று சேருகிறார்கள். அங்கே உடன்படிக்கை முறித்து மிருகத்தின் முத்திரையை கொண்டு வரும் பொழுது மிருகத்தின் முத்திரையை தரித்திராத 1,44,000 பேர் கொலை செய்யப்படுவார்கள். ஃபூலிஷ் பர்சன் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ள வேண்டாம், கொலை செய்யப்படணும். ட்ரினிட்டியை பிலீவ் பண்ண மாட்டோம், உங்க கூட அலைன்ஸ் வைக்க மாட்டோம், கொலை செய்யப்பட வேண்டும். 27 வசனத்தை வாசிக்கலாம். Daniel 9:27. ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியும் காணிக்கை ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குறன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். ஒரு வாரம் சேர்ந்த பாரம் பாதி சென்ற பின்பு உடனே எடுத்த உடனே உபத்திர காலம் வந்து எல்லாரையும் கொல்ல மாட்டான்.
நம்ம ஆட்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம மெசேஜில் இருக்க பீப்புள். அந்த மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டவர் உடனே உபத்திர காலம் வந்துடுது, அதனால எல்லாரையும் கொலை செய்வான். எடுத்த உடனே ஒருத்தனை யாரும் கொலை செய்ய முடியாது. ஒரு பாதி வாரம் வந்து சமாதானமாக இருந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கைகூடி வர பண்ணு, அதுக்கு பிறகுதான் கொலை செய்வான். அது பைபிளில் திட்டவட்டமாக இருக்குது. அதனால அவனுக்கு இன்னும் 7 years வரல. ஃபர்ஸ்ட் 3.5 years அவன் சமாதானம் பண்ணுவான், எல்லாம் யூத உடன்படிக்கை செய்வான், அவன் எல்லாத்தையும் கைகூடி வர பண்ணி அந்த 10 kingdoms அவன் பின்னால வரும். இதெல்லாம் அவங்கெல்லாம் தங்களுடைய ராஜ்யத்தை ஒப்படைச்சு அவனை வந்து லீடரா மாத்துவாருங்க. இப்படின்னு பைபிள்ல எழுதியிருக்கு. எத்தனை வசனம் இருக்குது. 1,44,000 பேரை குறித்து 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவங்க மோசஸ் எலேஜா மெசேஜை கேட்டு அவங்க முத்திரிக்கப்படுகிறாங்க, பசுத்தாவினால முத்திரிக்கப்படுறாங்க. பின்பு அவங்களை குறித்து 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சியோன் மலை மேல் தங்களது பிதாவின் நாமம் தங்கள் நாம நெற்றியில் எழுதப்பட்ட அந்த 1,44,000 பேர் ஆட்டுக்குட்டியானோடு கூட நிற்கிறாங்க. இப்பொழுது அவங்க மகிமை அடைஞ்சிருக்கிறாங்க, மகிமை அடைஞ்சிருக்கிறாங்க. 15ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, முதல் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ அவர்கள் வந்து அக்னி கடல் பக்கத்தில் நிற்கிறார்கள். அவங்க வந்து இப்ப ஜெயம் கொண்டிருக்கிறார்கள், மிருகத்தையும் அவங்க ஓவர் கம் பண்ணி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்தில் அவங்க மகிமை அடைந்திருக்கிறாங்க. 7ஆம் அதிகாரத்தில் 1,44,000 குறித்து வெளிப்படுத்தல இவ்வளவு வசனம் எழுதியிருக்கு. எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஏதோ அவர்கள் வந்து 3.5 years முடிவில் அவர்கள் வந்து அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ் கொலை செய்யப்படுவார்கள். ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் 6,80,00,000 கிறிஸ்தவர்களை கொலை செய்திருக்கிறது. யாரா நம்ப முடியுமா? நடந்த சரித்திரம். ஃபாக்ஸ் மாத்தேர்ஸ் புக்கில் அது எழுதியிருக்கு. எந்தெந்த போப்பு எத்தனை பேரை கொலை செய்தார், யார் யாரை கொலை செய்தார், பேர் முத கொண்டு எழுதி வச்சு நடந்த சரித்திரம். இப்போ அதை விட ஜாஸ்தி. உலகம் உண்டான கொண்டு இதுவரைக்கும் அந்த ஓத்திர காலம் வரும். 2 சாட்சிகள் கொலை செய்யப்பட்டு மேலே போகிறார்கள். அதன் பின்பு அவன் வந்து எல்லாம் பட்ஜெட் பண்றது, எல்லாத்தையும் கொலை செய்வது. 1,44,000 பேரை கொலை செய்வது, ஃபூலிஷ் வெர்ஜனை கொலை செய்வது. யாராலும் வார்த்தைக்காக நின்னா நீங்க பரிசுத்தாய் இல்லை, நீ மேலே போல கீழே கிடக்குறா, ஃபெயில் ஆயிட்டா கீழே கிடக்குறா, இன்னும் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு நீ போகல, இங்கே கிடக்குறா, நீ என்ன செய்யணும்? நல்லா படிச்சா நீ திருப்பி பாஸ் ஆகலாம். நல்லா படிக்கிறதுக்கு சோம்பேறி படுத்தலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கதான் கிடக்கணும். நீ வந்து என்ன செய்யணும்? அந்த உபத்திர காலத்துல மாட்ட வேண்டி வரும். நல்லா படிச்சா மேல ப்ரமோஷன் ஆகி போயிடலாம். அதனால பாருங்க, அவங்க எல்லாம் கீழே கிடக்கும் பொழுது அவங்க வந்து நித்திய ஜீவனை பெறணும்னா தங்களுடைய ரத்தத்தினாலே தங்கள் சாட்சியை முத்திரிக்க வேண்டும், வேற வழி கிடையாது. அவன் பயங்கர ஃபியர்ஸ் மேனா இருப்பான். அதனால உலகம் உண்டானது வரைக்கும் இது வரைக்கும் உபத்திரங்கள் ஏற்பட்டதில்லைன்னு இயேசு சொல்லி இருக்கிறார். அது வந்து லாஸ் 3.5 அதான் மகா உபத்திர காலம். அதை நின்று என்ன செய்ய என்றால் நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று, அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்வது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியின் மேல விழுந்தது. வானமும் சூட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. பர்வதங்களும் ஏதாவது மலைகளும் தீவுகளும் பர்வதங்களும் மலைகளும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. என்ன பாருங்க, எவரெஸ்ட் சிகரமே அகன்று போயிரும். பெரிய மலை இமயமலை, அது பெரிய சிகரம், அது கூட விலகி மலைகள் விலகி போயிடும். அதெல்லாம் பள்ளத்தாக்குக்கு வந்துடும், தீவுகளையாவும் காணப்படாமல் போகும். சூரியன் வந்து ஒளியை கொடாதிருக்கும், சந்திரன் ரத்தம் போல் ஆகி இதெல்லாம் வந்து நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ். ஆண்டவர் நேச்சரை சுத்திகரிக்கிறார், பேஜிங் த எர்த். இதெல்லாம் எப்ப நடக்குது? மகா உபத்திர காலம். ஃபர்ஸ்ட் 3.5 years கிடையாது, செகண்ட் 3.5 years. அதை குறித்து இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லா சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 6ஆம் முத்திரையை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 29 வாசிக்கலாம். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் சரி, இப்போது முதல்ல 1 by 1 பார்க்கும் பொழுது அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். உபத்திரம் என்றால் இது வந்து இப்பொழுது நமக்கு இருக்கிற உபத்திரவம், வார்த்தை நிமித்தம் வருகிற உபத்திரவம். மேரேஜ் நடக்க மாட்டேக்கு, அது நடக்க மாட்டேக்கு, இது நடக்க மாட்டேக்கு. பாஸ்டர் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்னாலே எல்லாம் ஓடுறாங்க. அப்படியெல்லாம் இப்போ நம்ம வந்து ஒரு உபத்திரத்தில் இருக்கிறோம். நம்ம ரொம்ப மெசேஜ்லேயும் நம்ம மைனர் பீப்புள். அவங்க சில காரியங்களுக்கு நமக்கு மெசேஜில் இருக்கவங்களுக்கு ஒத்து வரல.
வார்த்தைக்காக ஸ்டார்ட் பண்றது கடினமான காரியம் தான். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம தேட்புள்ள எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமென். நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து அதன்படி செய்வார். நமக்கு ஒரே வழி ஆசீர்வாதத்தை பெறக்கு அதுதான். அந்த உபத்திரம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும் என்று பைபிள் சொல்லுது. சூரியன் அந்தகாரப்படும்னா சன் ஷால் பி டார்க்கன். சன் கிரேஸ் அண்ட் ரெவலேஷன். கிரேஸ் அண்ட் ரெவலேஷன் இன்னும் கிடையாது. இப்போ ரெவலேஷன் நிறைய கிடைக்குது. இனிமேல் இந்த கிரேஸ் ரெவலேஷன் இதெல்லாம் கிடைக்காது. சூரியன் அந்தகாரப்படும். அதன் பின்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதெல்லாம் மனுஷர்கள் தங்க மனையும் போல ஜீவிப்பாங்க. அது அநியாயத்திலையும் அசுத்தத்திலையும் உலகம் போய்விடும். அநியாயம் செய்யற இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்வன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இப்பொழுது அந்த பீரியடை எதிர்நோக்கி இருக்கிறோம். சூரியன் அந்தகாரப்படும். இந்த வெளிப்பாடான செய்தியை கேட்க முடியாது. கிரேஸ் அண்ட் ரெவலேஷன் அது எடுக்கப்பட்டு போகும். ஏனென்றால் புறஜாதிகளின் காலம் முடிவடைகிறது. த மூன் ஷால் நாட் கிவ் their லைட். சந்திரன் தன் ஒளியை கொடாதிருக்கும். அங்கே சந்திரன் ரத்தம் போல் ஆகும் சொல்லியிருக்கு. இங்கே இயேசு கிறிஸ்து சந்திரன் ஒளியை கொடாதிருக்குன்னா சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சபையானது பிரகாசிக்க முடியாது. ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ் உலகத்தில் கீழே கிடப்பாங்க. அவங்க அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை, சபை இல்லை, சபையை போதிக்க நல்ல போதகர்கள் கிடையாது, நல்ல விசுவாசி கிடையாது, எல்லாம் தான் மேலே போயிருந்தாங்களே. அதனால சந்திரன் தன் ஒளியை கொடாதிருக்கும். புராட்டஸ்டன்ட் டினாமினேஷன் கத்தோலிக்க மார்க்கத்தோடு இணைய வேண்டிய சூழலை ஏற்படும். The stars shall be fallen from heaven. நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். அங்கே அத்திமரமானது அசைக்கப்படும் பொழுது அது காய்கள் உதிர்வது போல ஏதோ நட்சத்திரங்கள் அங்கே விழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் என்றால் மினிஸ்டர்ஸ். தன் நட்சத்திரங்களை மினிஸ்டர்ஸ் எல்லா சாபன போர்களும் வீழ்ச்சி அடைவாங்க. அவங்க வாயில வார்த்தை இருக்காது, ஒன்லி பாட்டை மட்டும்தான் பாடுவாங்க. பாட்டு தான் 1000 சோத்திரன்னு சொல்லிட்டு புஸ்தகம் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே சொல்லுவாங்க. அவங்களால வேற ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க பாட்டு பாடிக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு என்ன இல்லை, மினிஸ்டர்ஸ் வீழ்ச்சி அடைவாங்க, ஊழியக்காரர்கள் வீழ்ச்சி அடைவார்கள், ஃபாலன் ஏஞ்சல்ஸா மாறுவாங்க, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வானத்தின் தெமன் இன்னைக்கு மேல இருக்கிறான், ஆகாயத்து அதிகாரப்பிரபா இருக்கான். அவனை அசைச்சு அவனை கீழே தள்ளுவார். மனவாட்டி மேல போனா நீ குறுக்க இடையில ஸ்டாப் பண்ணக்கூடாது, அவனை கீழே தள்ளுவார். அதனால என்ன செய்ய என்றால் அந்த பழைய பாம்பாகிய பெரிய வலி சர்ப்பத்தை மிகாவேல் தோண்டி என்ன செய்வார் என்றால் அவனை கீழே தள்ளுவார். அப்பொழுது என்ன செய்யும் என்றால் அந்த பூமியின் ராஜாக்களும் எல்லாம் என்ன சென்றால் அங்கே யுத்தம் பண்ண ஆயத்தமாவார்கள். சாத்தான் அவனுடைய சேனைகளையும் அந்த தூதர்களையும் அந்த கீழே வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது என்ன வாசிக்க தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரனுடைய அடையாளம் தான் மேகம். நமக்கு மேகம் வந்தது போல அவங்களுக்கு அங்கே அடையாளம் காணப்படும். தொடர்ந்து வாசிக்கலாம். மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை இதோ மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு வருவதை காண்பார்கள். நமக்கு இன்னைக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கு, மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 2 சாட்சிகள் மூலமாக அவங்களுக்கு வெளிப்பாடு வரும் பொழுது அவங்க என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் வலுவாய் தொடர்ந்து வாசிக்கலாம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். இதோ தூதர்களை அனுப்புவார். 2 சாட்சிகளை ஆண்டவர் அனுப்புகிறார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளில் இதோ அவர்கள் இந்த 1,44,000 பேரை கூட்டி சேர்க்கிறாங்க. அது இஸ்ரவேலுக்கு நடக்கிற காரியம், நமக்கும் அந்த வசனம் நடக்குது. அதனால அவங்களுக்கும் அது நம்பிக்கிறது. ஆண்டவர் காம்பவுண்டா சொல்ற உபத்திர காலத்திலே அவங்களுக்கு நடக்க போகுது. 2 சாட்சிகள் இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடை கொண்டு வரும் பொழுது இது அவர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க என்றால் அங்கே அவளை பல திசைகளில் இருந்து அவளை கூட்டி சேர்ப்பார். அங்க வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தம், அதான் 7th trumpet, 7ஆம் எக்காலம் அவளுக்கு தேவ ரகசியத்தை வெளிப்படுது. நமக்கு 7 சீல் நமக்கு மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணது போல அவனுக்கு 7th trumpet 7ஆம் எக்காலம் அவள் ரகசியம் பண்ணுது. அவங்க எல்லாம் சொல்லி சேர்க்கப்படுவார்கள். ஒவ்வொரு கோட்டிலையும் 12,000 பெறலாம். ஆனால் கடைசியாக அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ் கொலை செய்யப்படுவார்கள். நேச்சுரல் இந்த உலகத்தையே ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. இயற்கை அவர் சுத்திகரிக்கிறார். எதற்காக? 1000 வருஷ ஆளுகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக. ஆமீன். இன்னைக்கு நம்ம அதை எதிர்நோக்கி இருக்கிறோம். அப்பொழுது அங்கே சுசைட் ஸ்பிரிட் ஏற்படுகிறது, தற்கொலை செய்கிற ஆவிகள் வருகிறது. அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அங்க பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் அடிமைகள் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகையிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களின் கண்மலை நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து
சிங்காசனத்தில் வீட்டிற்குடைய முகத்துக்கும் ஆட்டுக்குடியாண்ட கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினை நாள் வந்து விட்டது. நாங்கள் நீங்க கண்மலையை பார்த்து விழுங்க, நாங்களை மறைச்சிக்கிடுங்க, ஒன்றும் விழாது. இதோ அவங்க அந்த நாளை சந்திக்க வேண்டும். உலகத்தின் மக்கள், அதான் பூமியின் ராஜாக்கள், பிரசிடென்ட்ஸ், அங்கே பிரைம் மினிஸ்டர்ஸ், அங்கே எல்லா விதமான இந்த பெரிய பெரிய ஆளுகை செய்கிறவங்க எல்லாரும் யாருமே அங்கே மிஸ் ஆக முடியாது. பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் எல்லா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், உலகத்தில் இருக்கிற ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் என்று சொன்னால் சுசைட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இங்க மேல விழுந்து எங்களை சாகடிங்க சொல்லும் பொழுது அவங்களை எதுவும் காப்பாற்றுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவங்களுடைய பணம் அவங்களை காப்பாத்துது, அவங்களுடைய விக்கிரகம் அவங்களை காப்பாத்தாது, அவங்களுடைய கவர்மெண்ட் அவங்களை காப்பாத்தாது, அவங்களுடைய பில்டிங் அவங்களை காப்பாத்தாது, அவங்களுடைய சொத்து சுகங்கள் ஒண்ணுமே அன்னைக்கு காப்பாற்ற முடியாது. அவங்க நம்பி இருக்கிற எதுவுமே அந்த கோபாக்கினின் நாளிலே அவளை காப்பாற்ற முடியாது. அதனால பூமியின் கோத்திரத்தால் எல்லாரும் அவ்விதமாக சுசைட் ஸ்பீட் சாக வேண்டும் என்று நினைப்பார்கள். அவள் நம்பி இருக்கிற ஒன்றும் அவளுக்கு உதவி செய்யாது. கோபாக்கினின் நாள், கர்த்தருடைய நாள், பெரிதும் பயங்கரமான நாள் அங்கே வரும் பொழுது ஒருவராயிலும் தப்பிக்க முடியாது. நடக்க போற காரியம் எல்லாரும் அட்டாமிக் ஃபயர், காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஃபயர்ல இந்த உலகம் முற்றிலும் அழியும், அது புதுப்பிக்கப்படும். இதை நம்ம இந்த உலகத்தை பின்பு இறங்கி வருவோம். ஹல்லேலூயா. என்னைக்குமே ஃபீஸ்ட் 7 இயர்ஸ் தான், 3.5 இயர்ஸ் ஃபீஸ்ட் கிடையாது. பைபிள் அப்படி கிடையவே கிடையாது. அன்னைக்கு கல்யாண விருந்து 7 நாள். பழைய காலத்தில் கல்யாண விருந்து 7 நாள் கொடுக்கணும். சொந்தக்காரர்களுக்கு 7 நாள் சாப்பாடு கொடுக்கணும். யூதர்கள் 7 நாள் ஃபீஸ்ட் அங்கே அரசு கூடார பண்டிகை 7 நாள் 7 நாள். அதனால 7 வருஷம் நம்ம மேலே இருக்கும் பொழுது 7 வருஷம் இந்த காரியம் எல்லாம் நடக்கும். அதான் ஆண்டவர் நமக்கு முன்னக்கூட்டியே சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க என்ன நடக்க போகுதுங்கிறத இப்ப தெரிஞ்சிருக்கிறீங்க. நம்ம மேலே இருப்போம், இங்க இந்த காரியம் நடக்கும். 7 இயர்ஸ் வெட்டிங் சப்பர்ல இருப்போம். ஹல்லேலூயா. ஏதோ மகிழ்ச்சியா இருப்போம். அங்க ஓல்ட் டெஸ்டமென்ட் சயின்ஸ், இந்த 7 சபை கால பரிசுத்த ஸ்லீப்பிங் சயின்ஸ், லிவிங் சயின்ஸ் எல்லாம் அங்கே 7 டே ஃபீஸ்ல இருக்கும் பொழுது நம்ம பரலோகமே அவையில் வாசமாயிருக்குள்ளே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்தில் குடியிருக்குள்ள உங்களுக்கு ஐயோ சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களுக்கு இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும். அதெல்லாம் பூமியிலும் சமுத்திரத்தில் குடியிருக்குள்ள சாத்தான் மிகுந்த கோபம் கொண்டு வருகிறார். ஏன்னால் அவனுக்கு கொஞ்சம் பீரியட் தான் இருக்கிறது. ஆன்டி கிரைஸ்ட் மிகுந்த கோபம் கொண்டு வரும் பொழுது நீங்கள் பரலோகமே அவையில் வாசமாக இருக்கவில்லை, நீங்கள் களி கூறுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பான இடத்துல கொண்டு சென்று வெட்டிங் ஷாப்பருக்கு கொண்டு சென்று தம்முடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இயற்கையை அவர் சுத்திகரித்து உலகத்தையே சுத்திகரித்து பின்பு அதை ஏதேனாக மாற்றி உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம்.